கம்பீரமான குரல் வளம், ஆற்றலுக்கான பேச்சு நடை, அனாயசியமாக வந்து விழும் மேற்கோள் என வசீகர பேச்சின் மூலம் கட்டி போடுகிறார் இன்றைய நமது சிறப்பு பேச்சாளர் உயர் திரு முன்னாள் காவல்துறை அதிகாரி திரு கலியமூர்த்தி அவர்கள். அருமையாய் கொட்டும் இவர் தமிழ் மீது உலகத் தமிழர்களின் கவனம் குவிந்திருப்பதாலோ என்னவோ தொழில்முறை போட்டியாளர்கள் கூட செய்ய முடியாத உலக சாதனையை ஒரு முன்னாள் காவல்துறை அதிகாரியான இவர் மேடை பேச்சில் நிகழ்த்தியிருக்கிறார். காவல்துறையில் இருந்து ஓய்வு பெற்ற பின் சமுதாயத்திற்கு நல்ல கருத்துக்களை விதைக்கும் தமிழ் பணிக்காக மேடை இப்படி எனக்காக காத்திருக்கும் என்பதை கனவிலும் நினைக்கவில்லை என்கிறார் இந்த கண்ணியமிகு காவலர். தஞ்சை மாவட்டம் போதலூர் என்ற சின்னஞ்சிறிய கிராமத்தில் சிறிய விவசாய குடும்பத்தில் பிறந்த திரு கலியமூர்த்தி அவர்கள் காவல்துறை அதிகாரியாக 35 ஆண்டுகள் திறன்பட பணியாற்றியிருக்கின்றார். குற்றவாளிகளுக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்ந்தவர். டெல்டா மாவட்டங்களில் ரவுடிசத்தை ஒழித்து அமைதியை நிலைநாட்டியதற்காக தமிழக அரசின் தங்கப்பதக்கத்தையும் பொதுமக்களின் பாராட்டியும் பெற்றவர் இவர். தமிழக அரசின் உயரிய விருதான ஜனாதிபதி விருதையும் பெற்றவர் இந்த கண்ணியமிகு காவலர். துப்பாக்கி சுடுதல், புலனாய்வு அதிகாரியாக வீர தீர செயல் என பல தங்கப்பதக்கங்களை குவித்துள்ளார் என்றாலும் திருச்சி ராம்ஜி நகர் கொள்ளையர்களை மனம் திருத்தி மறுவாழ்வு வாழ உதவி செய்ததையே தன் மனதுக்கு நெருக்கமான நிகழ்வு என ஒளிர்ச்சி மேலிட பேசும் நமது சிறப்பு பேச்சாளர் உயர் திரு கலியமூர்த்தி முன்னாள் காவல்துறை அதிகாரி அவர்கள் இன்று உறவுகளும் உணர்வுகளும் என்ற உன்னதமான தலைப்பில் இங்கு உரையாற்ற ஜேசிஏ கரூர் டைமண்ட் சார்பாக அன்போடு அழைக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். அமுதான தமிழே நீ வாழி, என் ஆவியிலே கலந்து நாவினிலே தவழும் அமுதான தமிழே நீ வாழி. ஜேசிஏ கரூர் டைமண்ட் தலைவர் நண்பர் பாலு மகேந்திரா, டெக்னிக்கல் ஒரு பெரிய எக்ஸ்பர்ட்னு நினைக்கிற மாதவ கிருஷ்ணன் மற்றும் என்னை முதலில் தொடர்பு கொண்ட ஜேசிஏ உறுப்பினர் திரு வெங்கடேஷ், இவை எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு 2-3 நாளைக்கு முன்னால் இருந்து சவுடாம்பா கல்வி குழுமத்தினுடைய தலைவர் அன்பு சகோதரர் திரு ராமமூர்த்தி, அவருடைய மகன் தம்பி செந்தூர் செல்வன், நண்பர் சுமங்கலி செல்வராஜ், அத்துணை பேரும் என்னை தொடர்பு கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு ஒத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டதற்கு இணங்க நான் உங்கள் முன் பேசுவதற்காக அமர்ந்திருக்கின்றேன். உள்ளபடியே டிசம்பர் மாதத்தில் ஆரம்பித்து மார்ச் 15ஆம் தேதி வரை 100 கூட்டங்களுக்கு மேலாக பேசிவிட்டு இறைவனாக நமக்கு ஓய்வு கொடுத்திருக்கிறார், இனிமேல் பேச வேண்டிய அவசியம் இல்லை ஒரு மாதத்திற்கு என்று நினைக்கும் போது இவர்கள் என்னை தொலைபேசிகளை தொடர்பு கொண்டு அழைத்ததற்கு இணங்க கரூர்னு சொன்னோடனே நான் ஒத்துக்கிட்டேன். காரணம், கரூர்ல என்ன நிறைய பேருக்கு தெரியுங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். அவர் சொன்ன 35 ஆண்டுகளில் 3-4 ஆண்டுகள் நான் கரூரிலே பணிபுரிந்தவன். இந்த நேரத்துல ஜேசிஐ குடும்ப உறுப்பினர்கள், ஜேசிஐ அங்கத்தினர்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த இக்கட்டான சூழ்நிலையிலே நான் உங்களுக்கு சொல்ல விரும்புவது, இதுவும் கடந்து போகும் என்ற ஒற்றை வார்த்தையைத்தான். காரணம், ஒரு மனிதனினுடைய உச்சபட்ச சாதனை என்னவென்றால் அவன் உயிரோடு இருக்க வேண்டும் என்பதுதான். ஒரு மனிதனுடைய உச்சபட்ச குற்றம் என்பது எதுவென்றால் இன்னொரு மனிதனை கொலை செய்வதுதான். இந்த லாக்டவுன் பீரியட்ல நம்ம யாராவது வெளியில வந்தோம்னா இது ரெண்டையுமே சொந்த காசுல சூனியம் வச்சு வாங்கிக்கிறோம் அப்படின்னு அர்த்தமாகும். இது நான் உங்களுக்கு ஒரு முன்னாள் காவல்துறை அதிகாரியா இதை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். என்னன்னா, இத்தாலியிலிருந்து நான் உலகம் முழுவதும் சென்று உரையாற்றுவோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இத்தாலியில் இருந்து என்னுடைய நண்பர் பேசும்போது சொல்லுகிறார், கலிமூர்த்தி சார், நீங்க இருந்தீங்கன்னா ஜன்னல் கதவை கூட திறக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்றார். அப்படின்னா இந்த உலகையே புரட்டை போடுகின்ற இந்த கிருமியினுடைய தாக்கம் எப்படிப்பட்டது என்பதை நாம் உணர்வோம். நான் சொல்ல வர்றது என்னன்னா, யூ ஷுட் நாட் டை பிஃபோர் த டியூ என்று சொல்லுவாங்க. இறப்பதற்காக நமக்கு குறிக்கப்பட்ட நாளுக்கு முன்னால் நாம் அதை விலை கொடுத்து வாங்கக்கூடாது. அதே மாதிரி யூ ஹவ் நோ ரைட் டு கில் அதர்ஸ். பாருங்களேன், தேனியில இருந்து ஒருத்தர் போறாரு,
வேற்று மாநிலத்துல போய் ஒரு கூட்டத்துல வந்து பங்கு பெற்றுக் கொண்டு திரும்பி தமிழகத்திற்கு வருகிறார். கள்ளங்கபடமற்ற ஒன்றுமே அறியாத அவருடைய மனைவி தேனி மருத்துவமனையில சேர்க்கப்படுகிறார். அவர் இறந்து போய்விட்டார். அந்த குடும்பத்தினுடைய நிலை இன்று எப்படி இருக்கும் என்று சற்று சிந்தித்து பாருங்கள். இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறதெல்லாம், உங்களுடைய விரலை நீட்டுவது உங்களுடைய உரிமை என்றால், அதே நேரத்திலே அந்த விரல் மற்றவருடைய மூக்கை தொடுமானால் அது அவருடைய உரிமையை பறிப்பதாகும். இது சட்டப்படி குற்றம். இதை நாம் உணர்ந்தே ஆக வேண்டும். நோ ஃப்ரீடம் இஸ் அப்சல்யூட் என்று சொல்லுவார்கள். எந்த விதமான கட்டுப்பாடற்ற சுதந்திரம் என்பது இந்த உலகில் யாருக்கும் கிடையாது. ஃப்ரீடம் ஆல்வேஸ் கம்ஸ் வித் ரெஸ்பான்சிபிலிட்டி என்பார்கள். பொறுப்புணர்வோடு சேர்ந்தே சுதந்திரம் எல்லோருக்கும் உண்டு. இந்த இந்தியாவை சுத்தி பார்க்க வேண்டும் என்று ஜெர்மனியிலே பிறந்து பிரிட்டனிலே வளர்ந்த மேக்ஸ் முல்லர் என்பவர் லென்த் அண்ட் பிரெத் என்று சொல்லுவார்களே, அப்படி இந்தியாவை முழுமையாக சுற்றி பார்த்து விட்டு அவர் வந்து சொன்னார், இந்தியர்களை பார்த்து நான் வியந்து நிற்கின்றேன். ஒரு அறம் சார்ந்த, நெறி சார்ந்த, மனசாட்சிக்கு ஒவ்வாத காரியங்களை செய்யாத மனிதர்களாகவே அத்துணை பேரும் இந்தியாவில் நான் பார்க்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவர் சொன்னார். அன்னை நிவேதிதா தேவி அவர்களும் இதையே குறிப்பிட்டார். என்ன சொன்னார் தெரியுமா? எல்லோரும் படித்த நண்பர்கள், ஜேசிஐயில் இருக்கிறவர்கள், அதனால் அப்படியே சொல்லுகின்றேன். If the India is dead, the world is dead much before என்று கூறினார். இந்தியா மரணிக்குமானால் அதற்கு பல நாட்களுக்கு முன்னமே இந்த உலகம் மரித்திருக்கும். ஏனென்றால் அப்படி புண்ணிய பூமி இது என்று அவர் கூறினார். இதில் எந்தவித ஒரு குறையோ தவறோ இருப்பதாக நான் நினைக்கவில்லை. நாம் மிகுந்த சக்தி படைத்தவர்கள். ஏன் எவ்வாறு குறிப்பிடுகின்றேன் என்றால், நம்மை விட குறைவான ஜனத்தொகை இருக்கின்ற, நம்மை விட அதிக வளம் குளிக்கின்ற மற்ற நாடுகளை பாருங்களேன். இத்தாலியா இருக்கட்டும், ஸ்பெயினா இருக்கட்டும், வல்லரசு என்று சொல்லிக்கொண்ட அமெரிக்காவா இருக்கட்டும், இன்று அங்கே இருப்பவர்களுக்கு நாம் இங்கே இருந்து மருந்து மாத்திரைகளை அனுப்பி அவர்களுடைய உயிரை காப்பாற்றுகின்ற நிலையிலே தான் நாம் இன்று இருக்கின்றோம். அதனால இந்த நேரத்துல நம்ம வந்து ஒன்றும் கவலைப்பட வேண்டியதே இல்லை. ஒரு சொற்பொழிவாளனாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புவது கண்ணதாசனினுடைய அருமையான வரிகளைத்தான். மயக்கமா, கலக்கமா, மனதிலே குழப்பமா, வாழ்விலே நடுக்கமா, அந்த மாதிரி சூழல்ல நிறைய பேர் இருக்கும். இப்ப ஆனா உண்மை என்ன தெரியுமா உங்களுக்கு? வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல்கள் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி நிலைக்கும். எவ்வளவு அற்புதமான வரிகள் பாருங்க. இப்ப இந்த மாதிரி இருக்கிற நேரத்துல எப்படியா எல்லாத்தையும் தாங்கிறது? ரொம்ப கஷ்டமா இருக்கே, பயமா இருக்கே அப்படின்னு நம்ம நினைப்போம். ஏழையா இருக்கிறனே, நாளைக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லையே. ஏழை மனதை மாளிகையாக்கு, இரவும் பகலும் காவியம் பாடு. நாளைக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்றதுன்னு கேட்டா நீ இதெல்லாம் சொல்றியே நீங்க நினைப்பீங்க. நாளை பொழுதை இறைவனுக்கு அனுப்பி, நாளை பொழுதை இறைவனுக்கு அளித்து நடக்கும் வாழ்வில் நிம்மதி தேவை. உனக்கும் கீழே இருப்பவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. எப்படிப்பட்ட அருமையான வார்த்தைகள் பாருங்க. நம்ம இப்ப ஜேசிஐ மெம்பரா இருக்கிறதுனாலயோ அல்லது நான் ஒரு முன்னாள் காவல்துறை அதிகாரியா இருக்கிறதுனாலயோ நம்ம எல்லாரும் இப்ப பேசிட்டு இருக்கோம். எல்லாரும் நல்லதான் இருக்கோம், யாரும் கெட்டு போல, நம்மளால நல்லா இருக்க முடியுது. நம்ம எதை பார்த்து நிம்மதி அடையணும்? நமக்கும் உனக்கும் கீழே மற்ற நாடுகளை பாருங்க, பார்த்து நம்ம நிம்மதியை தேடிக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் இருப்பவர்கள் இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவ வேண்டிய நாட்களாகவே நான் இதனை நினைக்கின்றேன். ஓ, பாரதிதாசன் அழகா சொல்லுவாரு, நம்ம சம்பாதிக்கிற பணத்துல ஏழைகளுக்கும் பங்கு உண்டு. இதை நான் உள்ளபடியே ஒரு இதய சுத்தியோடு உங்களிடம் எடுத்து வைக்கின்றேன். ஏன் அப்படி சொல்றேன்னா, இயற்கை அன்னை படைத்ததெல்லாம் எல்லோருக்கும் சொந்தமடா, உனது எனது என்பதெல்லாம் இடையில் மாறும் பந்தமடா, உனக்கு முன்னே வாழ்ந்த நிலம், ஊருக்காக இருந்த நிலம், உனக்கு பின்னும் இருக்குமடா, உரிமை என்றால் சிரிக்குமடான்னு. அது என்ன அர்த்தம்னா உங்களுக்கு நல்லா புரியும். ஒரு நிலத்தை பார்த்து இது என்னுடைய நிலம் அப்படின்னு சொன்னான்னா அந்த நிலம் நம்மளை பார்த்து சொல்லுதான், அந்த மாதிரி சொல்றவனை பார்த்து சொல்லுதான், ஏய், I have seen 100 fellows much before.
அப்படின்னு சொல்லலாம். உன்ன மாதிரி நூற்றுக்கணக்கான பேரை நான் பார்த்துட்டு இருந்தா எல்லாரும் இந்த நிலம் என்னதுன்னு தான் சொல்லிட்டு இருந்தான். ஆனா இப்ப நான் மாறி மாறி வந்துட்டு இருக்கேன், அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லலாம். இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் இல்லாதவர்களுக்கு இருப்பவர்கள் கொடுப்பதற்குரிய நேரமாகவே நான் நினைக்கின்றேன். பணங்கிறது உபயோகப்படுத்தப்பட வேண்டியது. மனித நேயம், மனிதர்கள், உயிருள்ள மனிதர்கள் நேசிக்கப்பட வேண்டியவர்கள். உயிரற்ற பணம் உபயோகப்படுத்தப்பட வேண்டியது. நாம் உயிருள்ள மனிதர்களை நேசிக்கும் தருணமாகவே இதை நான் பார்க்க விரும்புகிறேன். என்னன்னா, இது முடிஞ்சிடும், நான் சொன்ன மாதிரி கடந்து போயிடும். அதுக்கப்புறம் இந்தியா மனித நேயத்தில் மிகச்சிறந்த நாடு, தமிழ்நாடு தலை சிறந்த நாடு, இருப்பவர்கள் அத்துணை பேரும் இல்லாதவர்களுக்கு கொடுத்து இந்த இந்தியாவை காப்பாற்றினார்கள் என்று நிறைய செய்திகள் நாம் கேள்விப்படுவோம் என்று மனமாற நம்புகிறேன். பாடுபட்டு பணத்தை சேர்த்து வைக்கும் கேடுகெட்ட மானிடரை கேளுங்கள், கூடுவிட்டு ஆவிதான் போயினபின் யாரே அனுபவிப்பார் பாவிகால் இந்த பணம்னு நூற்றுக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி அவையார் சொல்லிட்டு, உண்பது நாழி உடுப்பது 4 முழம் 80 கோடி நினைத்தென்னுவர் கண் புதைந்த மாந்தர் குடிவாழ்க்கை மண்ணின் களம் போல சாந்துணையும் சஞ்சலமேதான். உங்களுக்கு தெரியும், ஒரு கவலை சோறு தான் சாப்பிட முடியும், ஒரு 4 முழம் தான் ட்ரெஸ் போட்டுக்க முடியும். இப்படி இருக்கும்போது 80 கோடி நினைச்சு நம்ம கவலைப்படுறதுக்குரிய நேரம் அல்ல. ஏன்னா மண்பான், ஒரு மண்ணால் செய்யப்பட்ட பானை கீழே விழுந்தா எப்படி சுக்குநூறா உடைஞ்சு போகுமோ, ஒரு நாள் இந்த உலகத்துல நம்முடைய வாழ்க்கை முடிந்து போகும். இதை உணர்வதற்கு நம்மள எல்லாருமே நம்மை பற்றி நாம் எந்த நிலையில் ஓடிக்கொண்டிருக்கின்றோம், எதற்காக ஓடுகின்றோம் என்று நினைப்பதற்கும் ஏழைகளுக்கு உதவுவதற்கும் இது ஒரு சரியான தருணம் என்றே நான் நினைக்கின்றேன். காரணம் அப்படி நான் சொல்றதுக்கு காரணம், நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்படுறாங்கிற தகவல் இப்பவே வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் 1 மாசம் லாக்டவுன் அப்படின்னு சொன்னா என்னதான் அரசாங்கத்துல கொடுத்தாலும் கூட அருகில் இருப்பவர்கள் கொடுப்பது அவசியம் என்றே நினைக்கின்றேன். ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்றேன். அன்னை தெரசா ஏழைகளினுடைய பசியை போக்குவதற்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர். அவருக்கு அந்த நிகழ்ச்சி எப்படி இந்த சம்பவம், இந்த மாதிரி ஒரு விருப்பம், இந்த மாதிரி ஒரு டெடிகேஷன் எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. அவங்க செவிலியரா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு அம்மா சொல்றாங்க, பக்கத்து வீட்டுல ஒரு தாயும் 2 குழந்தைகளும் 3 நாட்களாக சாப்பிடாமல் பட்டினியாக இருக்கிறார்கள் என்று சொன்னவுடன் ஒரு பையில கொஞ்சம் அரிசியையும் ஒரு பையில கொஞ்சம் பருப்பையும் எடுத்துட்டு வேகமா போறாங்க. மாடிப்படி ஏறி போறாங்க. மாடியில அவங்க குடியிருக்கிறாங்க. நடந்த சம்பவம். போய் பார்க்கும்போது 2 பிள்ளைங்களும் உட்கார்ந்துட்டு தண்ணிய பானையிலிருந்து எடுத்து குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. தண்ணீரை குடித்துக் கொண்டிருக்கின்ற பிள்ளைகளையும் அதை கண்ணீரோடு பார்த்து கொண்டிருக்கின்ற பெற்றோர்களையும் பார்த்து அந்த அம்மாவை பார்த்து அப்படியே அதிர்ச்சியாகி நிக்கிறாங்க. தயவு செய்து இதை வச்சுக்கோங்கம்மா, பிள்ளைங்களுக்கு ஏதாவது சமைச்சு கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த அம்மா அதை வாங்கி ஒரு நிமிஷம் அந்த அம்மாவை பார்த்துட்டு, அன்னை தெரசாவை பார்த்துட்டு, 2ஐயும் ஒரே பையில போட்டு மிக்ஸ் பண்ணி அதை பாதியாக்கி, அம்மா ஒரு 5 நிமிஷம் என் பிள்ளைங்களை பார்த்துடுங்க, நான் உடனே வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாங்க. எங்கடா அந்த அம்மா சமைக்காம ஓடுறாங்க பிள்ளைங்களை விட்டுட்டு, இவங்க அதிசயத்து போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க. போயிட்டு திரும்பி ஒரு 5 நிமிஷத்துல மூச்சரைக்க படியில ஏறி முகம் பூரா வேர்வையோட முந்தானையால் அதை தொடச்சிட்டு நிக்கிறாங்க. எங்கம்மா போனீங்க? பிள்ளைங்களுக்கு பசியோட இருக்கிற பிள்ளைங்களுக்கு சமைக்காம பாதி அரிசியையும் பருப்பையும் எடுத்துட்டு ஓடுறீங்களே, எங்க அப்படின்னு கேக்குறாங்க. 1 வாரமா சாப்பிடாம 2 வீடு தள்ளி ஒரு வீட்டுல 7 பேர் இருக்காங்க. நேரம் அடுப்பு பத்த வச்சிருப்பாங்க, நேரம் சாப்பிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக போனாங்க. அப்படி சொல்லும் போது அந்த அம்மாவனுடைய முகத்துல ஏற்பட்ட ஒரு மகிழ்ச்சியை அன்னை தெரசா பாக்குறாங்க. பசியுள்ளவர்களுக்கு நம்ம உதவணும்னா ஒருத்தருடைய மனசுல முகத்துல இவ்வளவு ஒரு மகிழ்ச்சி தெரியுமா? இல்லாதவர்களுக்கு உதவினால் பசிங்கிறது அவ்வளவு கொடுமையானதா? அதை பசித்தவர்களால தானே உணர முடியுது என்று அன்றிலிருந்து ஆரம்பித்தவர்கள். கல்கட்டா ஏழைகள் இருக்கின்ற நாட்டுல உங்களுக்கு தெரியும், எத்தனையோ கோடி பேரை பசியாற்றி அவர்கள் ஒரு உதாரணமாக திகழ்ந்து எல்லோரையும் காப்பாற்றியவர்கள். அதனாலதான் அன்னை தெரசா என்று இன்று வரை சொல்லிட்டு இருக்கணும். நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒண்ணு நம்ம சிந்திக்கணும். இந்த நேரத்துல இந்த நாடு எடுத்து சென்றவர்களை நினைவில் வைத்துக் கொள்வதில்லை, கொடுத்து சென்றவர்களையே நினைவில் வைக்கின்ற இந்திய தேசம் இது. ஏனென்றால் இது புண்ணிய பூமி. இது இன்றைய சூழ்நிலைக்காக நான் உங்கள்கிட்ட பேசினேன். ஏழைகளுக்கும் நமக்கும், மனிதர்களுக்கும் நமக்குமான உறவு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக. நண்பர் பாலு மகேந்திராட்டையும் மாதவன்டையும் நான் பேசும்போது, மாதவன் தான் மாதவ கிருஷ்ணனை சொல்றேன், என்ன சப்ஜெக்ட் பேசணும்னு நான் கேட்டேன். சரி, எல்லாரும் குடும்பத்தோட அம்மா அப்பா பிள்ளைங்க கணவன் மனைவியா இருக்கிறாங்க சார், ஒரே வீட்டுக்குள்ளேயே இருக்கிறாங்க சார், ஏதாவது அவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கிற மாதிரி நீங்க சொல்லணும்னு சொல்லி கேட்டாங்க. இதே சப்ஜெக்டே நிறைய தடவை பேசுறேன், வேற சப்ஜெக்ட் பேச சொல்லுங்களேன். இல்லை சார், இதுதான் வேணும்னு.
அதனால அவர் சொன்னதையே ஒரு தலைப்பு சொல்லுங்கன்னு அவர் தான் கேட்டாரு. இதை பேஸ் பண்ணி உறவுகளும் உணர்வுகளும் என்று கூறினேன். இப்ப நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறது, முதல்ல வீட்டுல குழந்தைங்களோட அம்மா அப்பா இருக்கிறீங்க. குழந்தைகளுக்கும் நமக்குமான உறவு எப்படி இருக்க வேண்டும்? நாம் என்ன வெற்றி பெற்றிருக்கிறோம், எதிலே தோல்வி அடைந்திருக்கின்றோம்? அன்புள்ள பெற்றோர்களே, நாம் குறிதவறாமல் இலக்கினை சென்று தாக்குகின்ற ஏவுகணைகளை உருவாக்குவதில் வெற்றி பெற்று விட்டோம். ஆனால் நெறி தவறாமல் வாழ்கின்ற பிள்ளைகளை உருவாக்குவதில் தொடர்ந்து பல பெற்றோர்கள் தோல்வி அடைந்து கொண்டே இருப்பதாகவே நான் உணர்கிறேன். இதற்கு என்ன காரணம் அப்படின்னு நான் சொல்றேன்னா, ஒவ்வொரு குழந்தையும் இந்த மண்ணிலே பிறக்கும் போது என்ன நினைத்து கொண்டு பிறக்கிறது என்பதை மேடம் ஜெமிகோல் என்ற ஒரு மிகப்பெரிய உளவியலாளர் கருத்து கூறுகின்றார். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க எல்லாருமே இந்த குழந்தை பிறக்கும் போது அந்த குழந்தையே என்ன சொல்லுது அப்படிங்கிறத குழந்தையினுடைய வார்த்தையாகவே அவர் பதிவு செய்கிறார். ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கும் போது என்ன சொல்லுதான், அன்புள்ள பெற்றோர்களே, உங்களிடம் பிறக்க வேண்டும் என்று நான் வரம் கேட்கவில்லை, பிள்ளை வரம் கேட்டவர்கள் நீங்கள். உங்களிடம் பிறக்க வேண்டும் என்று என்றேனும் நான் கேட்டேனா? நிச்சயமாக இல்லை. உங்களுடைய குலம் தலைக்க வேண்டும், உங்களுடைய பாரம்பரியம் வளர வேண்டும், உங்களுடைய மகிழ்ச்சிக்காக நீங்கள் என்னை பெற்றெடுத்தீர்கள் என்றால் உங்களுடைய தலையாய கடமை என்ன என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய விதி உங்களுடைய கையிலே இருக்கிறது என்று அந்த பிள்ளை சொல்லுகிறதா. இந்த பூமி பந்து என்னுடைய வருகையை உற்று நோக்கி கொண்டிருக்கிறது. இந்த உலகமே என்னை வியந்து பார்த்து கொண்டிருக்கிறது. ஏன் தெரியுமா? நாளை நான் எப்படி இருப்பேனோ அப்படித்தான் இந்த உலகமும் இருக்கும். தயவு செய்த பெற்றோர்களே, இந்த உலகத்திற்கு நான் ஒரு கொடையாக இருப்பதை போல என்னை வளர்த்திடுங்கள். தயவு செய்து தடையாக இருப்பதை போல வளர்த்து விடாதீர்கள். ஏனென்றால் என்னுடைய விதி உங்கள் கையில் இருக்கிறது என்று சொல்லுகிறதாம். இதிலிருந்து நாம் அறிந்து கொள்வது, பிள்ளை வளர்ப்பு என்பது ஒரு வேள்வியை போன்றது, ஏதோ சாதாரணமான ஒன்று அல்ல. இதைத்தான் ஈன்று புறந்தருதல் எந்தலை கடனே சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே என்று புறநானூற்றிலே நூற்றுக்கணக்கான வருடங்களுக்கு முன் நம் முன்னோர்கள் சொல்லி சென்றிருக்கிறார்கள். பெற்றுக் கொடுப்பது அம்மாவுடைய வேலையா, அவனை புத்திசாலியா அறிவுள்ளவனை மாத்துறது அப்பாவுடைய வேலையா. எல்லா அப்பாக்களும் நல்லா தெரிஞ்சுங்க, அப்பாவுடைய வேலைதான் பிள்ளைய புத்திசாலி ஆக்குறதான், வளர்த்தெடுக்கிறதா. அதையே வள்ளுவர் எப்படி சொல்றாரு, தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல். அப்பாதான் சொல்றாரு, அவர் அம்மாவை சொல்லல. ஒரு கற்றோர்கள் நிறைந்த அவையிலே அறிவுள்ள பிள்ளையாக, உண்மையுள்ளவனாக, நல்லவனாக வளர்த்தெடுக்கக்கூடிய பொறுப்பு தந்தையினுடைய இதுங்கிறது. இப்போ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? ஏன் அந்த இடத்துல தந்தைன்னு மறுத்து திரும்ப திரும்ப அதை அழுத்தி சொல்றேன்னா, பிள்ளைய குளிப்பாட்டுறதுல இருந்து, காலையில ஆரம்பிச்சு ஸ்கூலுக்கு அனுப்புறதுல இருந்து, சாப்பாடு சமைச்சு கொடுக்கறதுல இருந்து, கொண்டு போய் ஸ்கூல்ல விடுறதுல இருந்து, அழைச்சிட்டு வர்றதுல இருந்து பாத்தீங்கன்னா 190% அம்மா தான் செய்வாங்க. திரும்ப படிப்பு சொல்லி கொடுக்கறது, பாடம் சொல்லி கொடுக்கறது, பெற்றோர்கள் மீட்டிங்னா போறது. பாத்தீங்கன்னா நான் தினம் கல்லூரிகள்ல நான் உரையாற்றுறோம், பள்ளிக்கூடங்கள்ல பேசுறோம். 1000 பேர் உட்கார்ந்தா 800 பேர் அம்மா தான் உட்காந்துருப்பாங்க. ஆனா அந்த பிள்ளை நல்லா படிச்சு ஒரு 200 சப்ஜெக்ட்ல 3 சப்ஜெக்ட்ல 200 வாங்கி டாக்டர் குவாலிஃபை ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, தமிழ்நாட்டுல ஃபர்ஸ்ட் வந்துருதுன்னு வச்சுக்கோங்க. போட்டோ எடுக்கிறதுக்காக பிரஸ்காரம் வருவான், டீச்சர் உட்காந்து பிரின்சிபால்லாம் நிற்பாங்க, அப்பாவையும் அம்மாவையும் கூப்பிடுவாங்க. அப்பா மேடைக்கு போனோம்னு நேரா போய் மெதுவா அம்மாவை தள்ளி விட்டுட்டு முதல்ல நிற்பாரு, போட்டோவுக்கு போஸ்ட் கொடுப்பாரு. இது என்னன்னா, இதை நான் தப்புன்னு சொல்லல, அதே பிள்ளை உருப்படாம போச்சுன்னு வச்சுங்க, முதல்ல நல்ல மார்க் வாங்கும்போது பாத்தியாடி என் பிள்ளைய அப்படின்னு சொல்றான் அந்த அப்பா. உருப்படாம போச்சுன்னா என்னடி பிள்ளைய வளர்த்துருக்க அப்படின்னு அதே அம்மாவை திட்டுவார். இது தன்னுடைய கடமை என்ன என்பதை ஆண்கள் உணர வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். தாய்மாரையும் விட்டு வைக்கவில்லை. எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? புறப்படும் போது எல்லா காற்றும் பூங்காற்றே, அது புயலாக மாறுவதும் தென்றலாக வீசுவதும் சூழ்நிலையை பொறுத்தது. அந்த சூழ்நிலையை உருவாக்கி கொடுப்பவர்கள் பெற்றோர்களாகிய நாம் தான். இந்த இடத்துல உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், being a positive role model is the fastest and most powerful way to teach children.
because children do not hear your words as deeply as they feel your actions. இது அப்படியே தமிழ்ல சொல்லணும்னா, நீங்க சொல்றத வந்து பிள்ளைங்க கேட்காது, ஆனா நீங்க செய்யறத அந்த பிள்ளைங்க செய்யும். இது வந்து ஒரு அடிப்படை உளவியல். இது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். படித்த ஒரு இன்டெலெக்சுவல் கம்யூனிட்டிகிட்ட நான் பேசிட்டு இருக்கேன்னு தெரியுது. நீங்க சொல்றத பிள்ளைங்க செய்யறதை விட நீங்க செய்யறதை தான் செய்யுங்கிறத இந்த மீட்டிங்ல உங்கள்கிட்ட ஒரு நிமிடத்துல என்னால வந்து நிரூபிக்க முடியும். முன்னாள் காவல்துறை அதிகாரியாக இப்ப நான் உங்களை எல்லாம் பல பேரை பாக்குறேன். நான் சொல்றதை நீங்க செய்யுங்களேன். பிளீஸ் ரைஸ் அப் யுவர் ரைட் ஹேண்ட். வலது கையை எல்லாரும் தூக்குங்க. பெற்றோர்கள் மட்டும், பிள்ளைகள் வேண்டாம். பிளீஸ் ரைஸ் அப் யுவர் இண்டெக்ஸ் ஃபிங்கர். இப்போ நான் சொல்றதை நீங்க செய்யுங்க. பிளீஸ் டச் யுவர் ஃபோர்ஹெட். நெத்தியை தொடுங்க. பிளீஸ் டச் யுவர் நோஸ் டிப். பிளீஸ் டச் யுவர் சீக். அப்படியே வைங்க கைய. நான் வந்து பிளீஸ் டச் யுவர் சீக்னு கன்னத்தை தொட சொல்லி சொன்னேன். நான் தொட்டது முகவாய தொட்டேன். அத்துணை பேரும் நான் இங்க இருந்து பாக்குறேன். நீங்க இல்லைன்னா சொல்ல முடியாது. நிறைய பேர் சிரிக்கிறீங்க, தலையை கிளப்புறீங்க. நான் செஞ்சதுதான் செஞ்சீங்களா அப்படியா? நான் சொன்னதை நீங்க ஒருத்தர் கூட செய்ய. இதை ஏன் சொல்றேன்னா, வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு பக்கத்து வீட்டு மாமா வந்து கேட்டா இல்லைன்னு சொல்லுப்பா அப்படின்னு நீங்க சொன்னா, அவன் நாளைக்கு சினிமாவுக்கு போயிட்டு வந்து ஸ்பெஷல் கிளாஸ் போயிட்டு வந்தான்னு உங்கள்கிட்டயே சொல்லுவான். தண்ணியை கொடுத்து ஒருத்தருக்கு ஒரு சுட்டு கொடுக்க கூடாதுப்பா, நீ மட்டும்தான் குடிக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நிறைய பேர் பக்கத்துல குழந்தைங்களை திரும்பி பாக்குறீங்க. நான் பாத்துட்டு தான் இருக்கேன். யாருக்கும் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கே தண்ணி விட்டணும். நம்ம தானே சொல்லி வளர்க்குறோம். இதுல இருந்து என்ன தெரியுது, என்ன சொல்ல வர்றேன்னா, பிள்ளைகளுக்கு நாம் செய்து காண்பிக்க வேண்டும். நாம் வந்து முன்மாதிரியாக வாழ்ந்து காண்பிக்க வேண்டும். 24 மணி நேரம் மெகா சீரியலே பார்த்துட்டு இருக்கிற அம்மா பிள்ளைய டிவி பார்க்க வேண்டாம்னா பிள்ளை கேட்கணும். 24 மணி நேரத்துல பாதி நேரம் செல்லையே நோண்டிட்டு இருக்கிற அப்பா செல்லெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுப்பா அப்படின்னு சொன்னா எந்த பிள்ளையாவது கேட்குமா? நம்ம அதை செஞ்சு காமிக்கணும். பிள்ளைங்க செல்லு ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நீங்க செல்லு ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாது. இது ஏன்னா நான் சொல்றேன் இதெல்லாம்னா, பிள்ளைகளை நன்றாக வளர்த்தெடுக்க வேண்டும் என்பது நம்மளுடைய தலையாய கடமை. ஒரு சாதாரண நரேந்திரனை விவேகானந்தராக மாற்றியது என்னுடைய தாய் என்று விவேகானந்தர் எழுதுகிறார். ஒரு சாதாரண மோகன்தாஸை மகாத்மாவாக மாற்றியது என்னுடைய தாய் என்று சத்தியசோதனை புத்தகத்திலே மகாத்மா எழுதுகிறார். ஒரு சாதாரண சிவாஜியை வீர சிவாஜியாக மாற்றியது என்னுடைய தாய் என்று எழுதுகிறார் சத்ரபதி சிவாஜி. ஏன் அவ்வளவு தூரம்? ஒரு சாதாரணமாக ஒவ்வொரு வீட்டிலும் பேப்பர் போட்டுக் கொண்டிருந்த ராமநாதபுரத்தை சேர்ந்த அப்துல் கலாம் என்ற சிறுவனை அணு விஞ்ஞானியாக மாற்றியது என்னுடைய ஏழை தாய் என்று 150வது ஆண்டு விழாவிற்கு வரும்போது நானும் மாவட்ட ஆட்சித்தலைவரும் அவரோடு காரிலே பயணிக்கும் போது அவரே சொல்லுகிறார், என்னுடைய தாய் தான் என்னுடைய எளிமையை கற்றுக் கொடுத்தார், அவர் தான் என்னுடைய முன்னேற்றத்துக்கு காரணம், அணு விஞ்ஞானியாகவும் இந்தியாவினுடைய முதல் குடிமகனாகவும் ஆனதற்கு காரணம் என்னுடைய தாய் என்று பதிவு செய்கின்றார். அப்ப பாருங்களேன், ஒரு தாய் நினைச்சா எதை வேணாலும் செய்ய முடியும். நீங்க நிறைய பேர் கேட்டிருப்பீங்க, ஆப்ரஹாம் லிங்கனிலிருந்து தாமஸ் ஆல்வா எடிசன் வரை எல்லோரும் காரணம் இதுதான். தாமஸ் ஆல்வா எடிசன் 4ஆம் வகுப்பு படிக்கும் போது அவங்க டீச்சர் வந்து ஒரு லெட்டரை கொடுத்து இதை கொண்டு போய் உங்க அம்மாட்ட மட்டும்தான் கொடுக்கணும்னு சொல்லி கொடுக்குறாங்க. கொண்டு போய் கொடுக்குறாரு. அதை வாங்கி படித்த நான்சி எடிசன் என்ற தாமஸ் ஆல்வா எடிசனுடைய தாய் கதறி அடைகின்றார். ஏமாளுற என்ன எழுதியிருக்காருன்னு கேட்கிறாரு. ஒரு நிமிடம் நின்று நிதானித்த அந்த தாய், இல்லப்பா நீ உலகத்திலேயே புத்திசாலி அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி உங்க டீச்சர் எழுதியிருக்காங்க. நாளையில இருந்து கொஞ்சம் பள்ளிக்கூடத்துக்குலாம் வர வேண்டாம், ஏன்னா கொஞ்சம் தான் அங்க புத்தகம் இருக்கு. நம்மள நூலகத்துக்கு போய் சொல்றாங்க. உன்னை என்னோட வந்து சொல்லிக் கொடுக்க சொல்லியிருக்காங்க. நிறைய புத்தகத்தை படிச்சா நீ உலகத்திலேயே பெரிய ஆள் ஆயிடுவேன்னு எழுதியிருக்காங்க. என் பிள்ளை இவ்வளவு புத்திசாலின்னு டீச்சர் எழுதியிருக்கிறத பார்த்துட்டு எனக்கு ஆனந்தத்துல கண்ணீர் வருது. அது அப்படியே நம்புறான் அந்த பிள்ளை. நண்பர்களே, மிலோன் பார்க் என்ற இடத்திலிருந்து அமெரிக்காவிலே மிகப்பெரிய கண்டுபிடிப்புகள், ஆயிரக்கணக்கான கண்டுபிடிப்புகளை நிகழ்த்திய பிறகு நான்சி எடிசன் நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் இருக்கும்போது படிப்பதற்கு புத்தகம் கேட்கிறார். அதை எடுப்பதற்காக தன் தாயினுடைய அறைக்குள்ளே சென்று புத்தகத்தை எடுக்கின்றார். நடந்த சம்பவம். ஒரு கடிதம் அதிலிருந்து கீழே விழுகிறது. அந்த கடிதத்தை எடுத்து படிச்சவன் தாமஸ் ஆல்வா எடிசன், உலகத்தையே ஒளிமயமாக்கிய மின்சார பல்பை கண்டுபிடித்த தாமஸ் ஆல்வா எடிசன் கதறி கதறி அழைக்கின்றார். அந்த கடிதத்துல என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்றால், உங்கள் பிள்ளை மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தை, இவன் அமெரிக்காவிலே எந்த பள்ளியிலும் படிப்பதற்கு வாய்ப்பில்லை, அழைத்து கொண்டு போய்விடுங்கள். ஆனால் அந்த தாய் சொன்னது, உலகத்தில் என்னை புத்திசாலி என்று சொன்னதை அப்படியே அவன் நம்பினான். தன்னுடைய நாட்குறிப்பை டைரியை எடுத்து எழுதுறாரு தாமஸ் ஆல்வா எடிசன்.
உலகத்திலேயே முட்டாளாக பிறந்த என்னை, மூளை வளர்ச்சி இல்லாத பிள்ளையாக பிறந்த என்னை உலகத்திலேயே மிகப்பெரிய அறிவாளியாக மாற்றியது என்னுடைய ஏழை தாயே என்று எழுதுகின்றான். அப்படி என்றால் நம்ம விட படிக்காதவங்க, நம்முடைய பெற்றோர்கள், நம்மை விட ஏழ்மையில இருந்தவர்கள், இவ்வளவு வாய்ப்புகள் கிடையாது. அந்த காலத்துல நம்மளெல்லாம் எப்படி வளர்த்துருக்காங்க. இப்ப நம்ம எவ்வளவு வசதி இருக்கு, நம்மளால அதை செய்ய முடியலையே. எங்க தவறோம்? அவர்கள் பிள்ளைகளே வாழ்க்கை என்று வாழ்ந்தார்கள். இப்ப நீங்க இருக்கிறீங்க இல்லையா, அம்மா அப்பா எல்லாம் பிள்ளைங்களோட இருக்கிறீங்கல்ல, எப்படா ஸ்கூல் ஆரம்பிக்கும்னு நினைக்கிறீங்கல்ல, அது மாதிரி இல்லாம பிள்ளைகளே வாழ்க்கை என்று வாழ்ந்தார்கள். உண்மையானது, உண்மையை பற்றியும் உண்மையினுடைய பெருமையை பற்றியும் ஒழுக்கத்தினுடைய உயர்வை பற்றியும் அறம் சார்ந்த வாழ்க்கைன்னா என்ன, பொருள் சார்ந்த வாழ்க்கைன்னா என்ன, வாழ்க்கை என்பது அறம் சார்ந்ததாக இருக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லி வளர்த்தார்கள். அதனால்தான் இந்தியா இந்த அளவிற்கு இன்னும் பெருமை குன்றாமல் இருக்கிறது. நம்ம ஏதோ கொஞ்சம் பேர் ஆயுதம் பண்றதெல்லாம் பார்த்துட்டு நீங்க வந்து கவலைப்பட வேண்டியது இல்லை. இந்தியாவை பற்றியோ தமிழ்நாட்டை பற்றியோ 2% கூட இருக்க மாட்டாங்க. 98% பேர் மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு நெறி சார்ந்த வாழ்க்கையும் அறம் சார்ந்த வாழ்க்கையும் வாழ்பவர்களான நிறைய பேர், கோடிக்கணக்கானோர் இருக்கின்றோம். அதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம் பிள்ளைகள் அடுத்த தலைமுறையை சரியாக வளர்த்தெடுக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு நம்முடைய கையிலே இருக்கு. சரி, நீ பாருங்களேன், எட்டயபுரத்தில் மட்டும் எப்படி ஒரு தாய்க்கு நெருப்பை சுமக்கும் கருப்பை என்று வைரம் தேடுவார் பாரதியை பெற்ற தாயை பற்றி. அப்படி நீங்கள் தாய்மார்கள் நினைத்தால், தந்தை நினைத்தால் எந்த பிள்ளையும் நல்ல பிள்ளைதான். இதுல இன்னொன்னு சொல்றேன், எல்லா பெற்றோர்களும் பிள்ளைகளை நல்லா வளர்க்கணும் அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். ஆனா நம்மளால வந்து வளர்க்க முடியாம சில பெற்றோர்கள் அதில் தோல்வி அடைந்து விடுகிறார்கள். இது உங்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்கும். 35 ஆண்டுகள் காவல்துறை அதிகாரியாக பணிபுரிந்தனா அதற்குரிய காரணத்தை உங்களுக்கு சொல்ல முடியும். அச்சம் உள்ளடக்கி அறிவகத்து இல்லா கொச்சை மாந்தரை பெறுதலின் அக்குடி எச்சமற்று ஏமாந்து இருத்தல் நலம்மா. என்ன அர்த்தம்னா, வீட்டுக்கு நாட்டுக்கும் பாரமா இருக்கிற முட்டா பிள்ளைய பெத்து வளர்த்த ஆளாக்கி பாரமா கொடுக்கறத விட, அந்த அம்மா அப்பா ராத்திரி கடைசி வரைக்கும் கண்ணீர் சிந்துறத விட, அந்த மாதிரி பிள்ளைங்களை பிறக்காமலே இருக்கிறது நல்லதுடா, நாட்டுக்கு வீட்டுக்கு நல்லதுன்னு 1000 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ் இலக்கியத்துல சொல்லியிருக்காங்க. இப்போ தன்னுடைய பிள்ளைகள் புத்திசாலி பிள்ளைகள் என்று பெற்றோர்கள் கேள்விப்படும் போது எவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறாங்க. தன்னுடைய பிள்ளைகள் உருப்படாம போயிட்டாங்க அப்படின்னு கேள்விப்படும் போது எவ்வளவு கண்ணீர் சிந்துகிறார்கள் என்பதை நான் காவல்துறை அதிகாரியாக பலமுறை பார்த்திருக்கின்றேன். பட் இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தா, பிள்ளைகள் வளரும் போது பெற்றோர்களே அம்மா அப்பாட்ட வந்து அணைவாங்க. நிறைய குழந்தைங்க முகம் தெரியுது, நிறைய பேர் பக்கத்தில் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு தெரியுது. பிள்ளைங்களும் கேட்டுக்கங்க, அம்மா அப்பாட்ட வந்து அணைவாங்க. கேள்வி மீது கேள்வியாக கேட்பார்கள், பதில் கிடைக்கிறதா என்று பார்ப்பார்கள், அன்பு செலுத்துகிறார்களா என்று பார்ப்பார்கள், பெற்றோர்கள் தன்னிடம் நேரம் செலவு செய்கிறார்களா என்று பார்ப்பார்கள். இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, நீங்க இதெல்லாம் செய்யணும்னு நினைப்பீங்க. ஆனா இந்த ஓடிக்கொண்டிருக்கின்ற உலகத்துல இன்னைக்குதான் ஒரு பேர் செஞ்சிருக்கீங்க எல்லாரும் வீட்டுல உட்காந்துட்டு. இந்த ஓடிக்கொண்டிருக்கின்ற உலகத்திலே அதை வந்து செய்ய முடியாம போறதுனால, எப்படி ஒரு பந்தல் இருந்தால் படர்கின்ற கொடியானது பந்தலின் மீது படருமோ, பந்தல் இல்லாவிட்டால் முட்சிலையின் மீது படருமோ, முள்ளு செடி பக்கத்துல இருந்தா படரும் இல்லையா, அது மாதிரி நட்பு வட்டாரத்தை நோக்கி இந்த பிள்ளைகள் நகர ஆரம்பிப்பார்கள். இது உளவியல் கருத்து. காவல்துறை அதிகாரியாக நான் அறிந்ததை பதிவு செய்கின்றேன். நட்பு வட்டாரத்தில் இருந்தே இந்த பிள்ளைகள் புகைப்பிடிப்பது, மது அருந்துவது, போதை பழக்கத்திற்கு ஆளாவது, பெண்களிடம் தவறாக நடப்பது அத்துணையும் கற்றுக்கொள்கிறார்கள். இத வந்து இந்த நட்பு வட்டாரத்துக்கு பெற்றோர்களாகிய நாம், பணத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கின்ற நாம், நம்மை அறியாமலேயே பிள்ளைகளை அந்த இடத்திற்கு தள்ளி விடுகின்றோம். இதுதான் உண்மையா நடக்கிறது. இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும்? 3 முக்கியமான நேரங்கள் பெற்றோர்கள், இதை ரொம்ப உபயோகமா இந்த மீட்டிங் ஆக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதனாலதான் இதெல்லாம் சொல்றேன். 3 முக்கியமான நேரங்களை பதிவு செய்கின்றார்கள். பெற்றோர்கள் பிள்ளைகளிடம் 5 நிமிஷமாவது செலவு பண்ணணும். என்ன? பிள்ளைய காலையில தூக்கத்திலிருந்து எழுப்பும் போது, பிள்ளைகள் இரவு தூங்க வைக்கும் போது, பிள்ளைகள் பள்ளிக்கூடத்திலிருந்து வரும்போது. எழுப்பும் போது எந்த கண்ணா நீ எவ்வளவு நல்ல பிள்ளை, எவ்வளவு உண்மையான பிள்ளை, எவ்வளவு ஒழுக்கமான பிள்ளை. சும்மா ஸ்போர்ட்ஸ்ல பிரைஸ் வாங்கினாலும் மார்க் 200 வாங்கினாலும் பாராட்டுறது வந்து தாய் தந்தையினுடைய கடமை நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அது அல்ல. பிள்ளைகளிடம் உள்ள நல்ல குணங்கள் அத்துணையும் பாராட்ட கடமைப்பட்டவர்கள் நான். அப்படி சொல்லும் போது, அம்மா இன்னும் ஒரு 10 நிமிஷம் தூங்குறோமா அப்படின்னா, தூங்குடா கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு, 2வது அப்புறம் போய் நீங்க எழுப்புனீங்கன்னா அந்த பிள்ளை அமைதியா எந்திரிச்சு பள்ளிக்கூடத்துக்கு போகுது. எழுப்ப போகும்போதே ஓங்கி ஒரு அடி எறும்பாடு, வேன் வந்துருச்சு, ஆட்டம் வந்துருச்சு, சீக்கிரம் எந்திரி
அப்படின்னு பதட்டமா எழுப்புனா அந்த புள்ள நாள் பூரா பதட்டமா இருக்கும். இது எவ்வளவு உண்மை பாருங்க. ராத்திரி தூங்க வைக்கும் போது ஒரு அம்மா அப்பா பக்கத்துல இருந்து மூத்தவர்களினுடைய முதியவர்களினுடைய வாழ்க்கை முறையை, எவ்வளவு கஷ்டமான குடும்பத்துல இருந்து நம்ம இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறோம். தாத்தா எப்படி கஷ்டப்பட்டாங்க, அப்பா எப்படி கஷ்டப்பட்டாங்க, ஒரு 100 ரூபாய் சம்பாதிக்கிறது எவ்வளவு கஷ்டம், வாழ்க்கையில வெற்றி பெற்றவர்களுடைய வாழ்க்கை முறைகளை இதெல்லாம் எடுத்து பிள்ளைங்கள்ட்ட சொன்னா கேட்டு அமைதியா நிம்மதியா தூங்கலாம், காலையில் நல்லா எந்திரிக்கலாம். அப்படியே வீட்டுல டிவி பார்த்துட்டே உட்காந்து போய் படு, காலையில சீக்கிரம் எந்திரிக்கணும் போ அப்படின்னு சொன்னா, என்னடா நமக்கு அப்பா அம்மாட்ட ஒரு கொஞ்ச நேரம் கூட பேசுறதுக்கு கூட வாய்ப்பு இல்லையேன்னு கவலையோடு போய் படுக்கின்ற பிள்ளைகள் நிறைய பேர் அதிகமாகி கொண்டே இருக்கின்றார்கள். பள்ளிக்கூடத்துல இருந்து பிள்ளைங்க வந்தோன்னா நம்ம டிவியில உட்காந்துட்டு போய் மோத்த கழுவிட்டு போய் எடுத்து படி, டெஸ்ட்டுக்கு போ, டியூஷன் போ இப்படின்னு மெக்கானிக்கலா இல்லாம அந்த பிள்ளைங்கள்ட்ட ஒரு 5 நிமிஷம் உட்காந்து பேசுனீங்கன்னா அந்த பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துல நடந்ததெல்லாம் உங்களோட கொட்டிருக்கான். இப்போ இந்த இடத்திலே தோற்று போகின்ற பிள்ளைகள் தான் தவறான நட்பை நோக்கி போகிறார்கள். ஒரு அம்மாவும் ஒரு அப்பாவும் தன்னுடைய பிள்ளைகளை ஒரு நாளைக்கு 3 முறையாவது ஐ டு ஐ, கண்ணுக்கு கண் நேரா பார்த்து பேசணும் அப்படின்னு உளவியல் கூப்பிட்டு சொல்லுது. நம்ம பேசுவோம், எத்தனை பேர் யோசித்து பாருங்க, நேரா கண்ணை பார்த்து பேசியிருக்கிறோம்னு பாத்தீங்கன்னா பேசியிருக்கோம். தாய் பிள்ளை வளரும் போது 8 முறை தொட்டு பேச வேண்டும். விரல் பிடிப்பது, நடைபழக்குவது, தலைவாறுவது, பூச்சூடுவது, உச்சி முகர்வது, நல்ல பிள்ளையா இருந்தா தட்டி கொடுக்கறது, இதெல்லாம் சொன்னா கவலை வரும்போது கட்டி அணைச்சு அவங்களுக்கு தைரியம் சொல்றது. ஒரு தாய் ஒரு தந்தை இப்படி சொல்லும் போது அந்த பிள்ளைகள் அவங்க மேல அம்மா அப்பா எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க. எல்லா அம்மா அப்பாவும் இந்த பாசம் எல்லாம் வச்சிருக்கணும்னு மனசுல நினைச்சிருப்பீங்க. செய்யறவாங்கிறதான் பிரச்சனை. இட் இஸ் நாட் தி அவேர்னஸ் தட் இஸ் லேக்கிங், ஒன்லி இம்ப்ளிமெண்டேஷன் இஸ் லேக்கிங். செய்யணும்னு நினைப்போம், 190% செய்ய மாட்டோம். இங்கதான் இந்த பிரச்சனையே உண்டாகும். இதுல என்ன வேடிக்கைன்னா, உலகத்தில் உள்ள பெற்றோர்கள் எல்லோருக்கும் பிள்ளை பாசம் ஒரே மாதிரி தான். ஆனா தமிழகத்து பெற்றோர்களுக்கு தனி பாசம். என்னன்னா, தமிழகத்து பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளை தன்னுடைய ரத்தமாகவும் சதையாகவும் நினைப்பவர்கள். தமிழகத்து பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளுடைய வெற்றியை தன்னுடைய வெற்றியாகவும் அவர்களுடைய தோல்வியை தன்னுடைய தோல்வியாகவும் நினைப்பவர்கள். இதுல தப்பு இல்லை. ஆனா எங்க பிரச்சனை வருதுன்னா, புள்ள பிறக்கும் போதே எல்லா அம்மாவுக்கும் தான் புள்ள பில்கேட்ஸ் ஆயிரணும்னு கனவு. பிள்ளை 6ஆம் வகுப்பு படிக்கும் போதே எல்லா அப்பாவுக்கும் தான் பிள்ளை அப்துல் கலாம் ஆயிரணும்னு கனவு. இதுல ஒண்ணு என்ன தெரியறது இல்லை பெற்றோர்களுக்குன்னா, பில்கேட்ஸோட அப்பாவோ அப்துல் கலாமுடைய அம்மாவோ கனவு காணவில்லை. கனவு கண்டது பில்கேட்ஸும் அப்துல் கலாமும் தான். பிள்ளைகளினுடைய கனவு என்ன என்று பார்த்து பின்புலமாக பெற்றோர்கள் இருந்தால் அவன் வெற்றி அடைவான். உங்களுக்கு நிறைவேறாத கனவுகளை, உங்களுடைய கனவுகளை பிள்ளைகளினுடைய கண்களின் மூலமாக பார்த்து நினைக்கின்ற பெற்றோர்கள் பெரும்பாலும் தோல்வியே தழுவுங்க. இதுதான் ஒரு அடிப்படை உண்மை. நம்ம குழந்தைய வளர்க்கறதுக்கு 2 வகையான வழியை தான் நம்ம பின்பற்றோம். ஒண்ணு ரொம்ப கண்டிச்சு வளர்க்கறது, இல்லைன்னா ரொம்ப செல்லம் கொடுக்குறது. இதுக்கு இடையில ஒரு இடம் இருக்குங்கிறதே நமக்கு நிறைய பேருக்கு தெரியாது. இந்த கண்டிச்சு வளர்க்கறதுன்னா ரொம்ப கண்டிப்பா இருக்கிறது. நீங்க எத்தனை பேர் பார்த்திருப்பீங்கன்னு தெரியல, திருப்பூர்ல மாண்டிச்சோரி கல்வி முறையில படிச்ச ஒரு பொண்ணு தான் அம்மா அடிச்சதுக்கு அழுதுகிட்டே ஒரு வீடியோ வந்துச்சு ரொம்ப நாளைக்கு முன்னாடி, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த பிள்ளை சொல்லும், எதுக்கு என்ன அடிச்ச, நான் குழந்தை தானே, சேட்டை பண்றது தப்புதான், குணமா நல்லா சொல்லி திருத்த வேண்டாமா, என்ன அடிக்கிற நீன அப்படின்னு சொல்லும். இதுதான் எல்லா பிள்ளைங்களுடைய எண்ணமும். பிள்ளைகள் மீது அன்பு செலுத்த தெரிந்த நமக்கு பிள்ளைகளை மதிக்க தெரிவதில்லை. உங்களுக்கு தெரியுமா, ஒரு பிள்ளை தொடர்ந்து தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கான் அப்படின்னா அவனுடைய சுய மரியாதையை நாம் தொடர்ந்து தொல்லை செய்து கொண்டே இருக்கின்றோம், காயப்படுத்தி கொண்டே இருக்கின்றோம் என்ற அர்த்தம். சிறு பிள்ளைகள் கூட பெற்றோர்கள் தன்னை மதிக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். நம்ம பிள்ளைங்க மேல உள்ள அதிகமான ஆர்வத்துல ஒரு அதிகார தோரணையிலேயே பிள்ளைங்கள்ட்ட பழகும். நீங்க பாருங்களேன், இதே இந்த தாத்தா பாட்டிக்கு அந்த அதிகார தோரணை பிள்ளைங்கள்ட்ட வராது. அவங்ககிட்ட அந்த பிள்ளைங்க போய் அணையும். ஏன்னா அவ்வளோ அந்த அதிகாரமே இல்லாம பழகுவாங்க. ஆனா அப்பா அம்மா அந்த அதிகார தோரணையிலேயே பழகும். அது தவிர்க்கப்பட வேண்டியது என்பது உளவியல் கருத்து. இப்ப இந்த மாதிரி இருக்கும்போது பிள்ளைங்களுக்கு ஒரு பக்கம் கண்டிக்கிற பிள்ளைங்க இப்படி போகுது. அதிகமா செல்லம் கொடுக்கிறது, அன்பு செலுத்துவது வேறு, செல்லம் கொடுப்பது வேறு. பேம்பரிங்னு சொல்லுவாங்க. நீங்க பிள்ளைங்க செய்ய வேண்டிய வேலையை அதுவே செய்ய சொல்லணும். நீங்க எல்லாத்துக்கும் ஒரு நடக்கிற பிள்ளையை தூக்கி இடுப்புலயே வச்சுக்கோங்க, பாத்தீங்கன்னாக்க அது செய்ய வேண்டிய வேலையை அம்மாவே செஞ்சு கொடுப்பாங்க. என்னுடைய மகன் பீடியாட்ரிக்ஸ் டாக்டர். ஒரு தடவை பார்க்க போயிருந்தேன். ஒரு அம்மா பிள்ளைய வச்சுட்டு வந்து ஒரு நாளா யூரினே போல, புள்ள கத்துறான் அப்படின்னு இடுப்புல வச்சுட்டு வர்றாங்க. வந்தோன்னா அவன் சிரிச்சுக்கிட்டே அவன் செஞ்சதை நான் பார்த்து வியந்து போய்விட்டேன்.
அப்படியே ஒரு மர பெஞ்ச்ல மேல பிள்ளைய மல்லாக்க படுக்க வச்சான். படுத்த உடனே அந்த பிள்ளை கையை காலெல்லாம் உதறிட்டுது. கையை காலை உதறணும்னு அதான் ஒண்ணுக்கு போகுது, யூரின் போகுது. ஏமா தூக்கியே வச்சிருந்தா பிள்ளை எப்படிமா யூரின் போகும்னு சொல்லுவோம். அப்போ இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன, பிள்ளைகள் அவர்களுடைய வேலையை அவர்களே செய்து கொள்ள வேண்டும். நீங்க பாருங்களேன், ஒட்டக சிவிகையை குட்டி போட்டுங்க, 3 நாள் நெக்கி நெக்கி வளர்க்கும், 4வது நாள் ஓங்கி ஒரு உதைக்கும். என்னடா பெற்ற தாயை உதைக்குதுன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு தட்டி தருமா நிற்கும், திரும்ப உதைக்க வரும், ஓட ஆரம்பிச்சிடும். அப்பதான் அந்த குட்டிக்கு தெரியும், ஓடினாதான் விலங்குகள்கிட்ட இருந்து, காட்டு விலங்குகள் இருந்து தன்னை காப்பாற்ற முடியும். ஓடி ஓடி போனாலும் தனக்கு உணவு கிடைக்கும் என்பது தெரியும். குஞ்சுக்கு சிறகு முளைக்கிற வரைக்கும் கழுகு ஊட்டி ஊட்டி வளர்க்கும். சிறகு முளைத்தவுடன் கூட்டுல இருந்து தாய்ப்பறவையை தள்ளி விடுறாங்க. அங்க இருந்து கீழே விழும்போது தரையில விழுந்தா செத்து போயிடும் அப்படின்னு நினைச்சோம்னா ரெக்கையை விரிக்கும். அப்போதான் தெரியும் தாய்ப்பறவை தன்னை போல பறப்பதற்காக நம்மை தள்ளி விட்டு இருக்கிறது. சமீபத்துல ஒரு ஊட்டிக்கு ஒரு டூர் போயிருந்தோம். ஃபேமிலியோட போகும்போது ஒரு இடத்துல ஒரு பெரிய கூட்டம். அங்க உள்ள ஃபாரஸ்ட் ஆபீசர் எல்லாத்தையும் அடிச்சு விரட்டிட்டு இருந்தார். காரணத்தோட பதிவு செய்கின்றேன். என்ன பார்த்தோன்னா போலீஸ் ஆஃபீஸர் தெரிஞ்சோன்னா சல்யூட் அடிச்சாரு. நான் உடனே கேட்டேன், என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டேன். விசேஷமா சார், பாருங்க சார், இந்த குரங்கெல்லாம் சார் வரிசையா பிச்சை எடுக்கிற மாதிரி உட்காந்துருக்கு பாக்குறீங்களா, நிறைய குரங்கு உட்காந்துருக்கு எலும்பு தோலும். அவர் சொல்றாரு, இந்த காடு நிறைய பழமும் காயும் காய்ச்சி பொங்குது சார், கிழக்கு கிளை தாண்டி இந்த குரங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு அவ்வளவு புஷ்டியா அவ்வளவு அழகா இருந்துச்சு சார். அவர் சொன்னது அப்படியே சொல்றேன். இந்த பரதேசி பசங்க சனி ஞாயிறுல லீவுக்கு மீதி இருக்கிற முறுக்கு பிஸ்கட் எல்லாம் போட்டு எல்லாத்தையும் பிச்சை எடுக்க வச்சே பழகிட்டாங்க சார். இந்த குரங்கெல்லாம் மரத்துக்கு மரம் கிளை தாண்டி பழம் சாப்பிட்றத மறந்தே போயிருந்தது. இப்படியே போனா நம்ம கொஞ்ச நாள்ல இதை அழிஞ்சே போயிருந்தோம் சார். இது நமக்கு ஒரு பாடமாக நினைத்தேன். நம்ம பிள்ளைகளை சொந்த காலிலே நிற்க விட்டு பழக்க வேண்டியது இன்னொரு பகுதியுடைய பெற்றோர்கள். ரொம்ப செல்லம் கொடுக்காம எதை கேட்டாலும் புள்ள வாங்கி தருது, நோ சொல்லவே தெரியறது இல்லை. இதுல டயலாக் வேற, நான் பட்ட கஷ்டம் என் புள்ள படக்கூடாது, நீ பட்ட கஷ்டத்தை உன் புள்ள பட்டாதான் இந்த கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்தை கடைசி வரைக்கும் எப்படி காப்பாத்தி அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கறதுங்கிற புத்தியாதான் உனக்கு வரும். இல்லைன்னாக்க கேட்கறதெல்லாம் நீங்க வாங்கி வாங்கி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஒரு பையன் என்ன கேட்டாலும் அவங்க அப்பா வாங்கி கொடுத்துருவாரு. திருச்சியில் நடந்த சம்பவம். பெரிய ஸ்கூல்ல படிக்கிறான், ஸ்கூல் பேர் சொல்ல விரும்பல. மோட்டார் சைக்கிள் வேணும்னு கேட்கிறான். +2 படிக்கிறவன், அவனுக்கு லைசன்ஸ் எடுக்கிற ஏஜே இல்லை. எது கேட்டாலும் அவங்க அப்பா இல்லைன்னு சொன்னதே இல்லை. பையன்கிட்ட சொல்லிட்டு வரான், நான் நாளைக்கு யமஹா மோட்டார் சைக்கிள் வாங்கிட்டு வரேன் பாரு. வந்த உடனே ரொம்ப கட்டாயப்படுத்தி கேட்கிறான். அவங்க அப்பா ஓகே ஒரு ஆறாரு, நாளைக்கு பறிச்சு இன்னைக்கு யமஹா மோட்டார் சைக்கிள் உதவாங்க. அவனால அதை தாங்கவே முடியல. அடுப்படிக்கு போனா மண்ணெண்ணெய் கேன் எடுத்தான், மாடிக்கு போனா ஊத்துனா எடுத்து வச்சு. இன்று வரை நடைப்பிணமாக அலைகிறார்கள் பெற்றோர்கள். இதுல என்ன பொறுத்த வரைக்கும் முதல் குற்றவாளிகள் பெற்றோர்கள் என்று சொல்லுவது. எது கொடுக்கணுமோ அதுதான் கொடுக்கணும், எது கொடுக்க கூடாதோ அதை கொடுக்க கூடாது. உங்ககிட்ட இருக்குங்கிறதுனால நீங்க எதை வேணாலும் வாங்கி கொடுத்தா அவனோட படிக்கிற பிள்ளைங்க எல்லாருக்கும் எல்லாம் இருக்குமா? மிகப்பெரிய தவறு அல்லவா? அதே போல இந்த பிள்ளைகளுக்கு எதை கொடுக்கணும், எதை கொடுக்க கூடாது, எதை சொல்லணும், எதை சொல்லக்கூடாது, எது தேவை, எது தேவையில்லை என்பதை நன்றாக புரிந்து கொண்டு பிள்ளைகளை வளர்க்க கற்றுக்கொள்ளணும். அது மட்டும் இல்ல, குடும்பம் தான் பிள்ளைகளினுடைய முதல் வகுப்பறை. பெற்றோர்கள் தான் பிள்ளைகளினுடைய முதல் ஆசிரியர்கள். பேரண்ட்ஸ் ஆர் த ஃபர்ஸ்ட் டீச்சர்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் ஆர் த செகண்ட் பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க. ஏன்? பெற்றோர்கள் ஒரு மரத்தினுடைய வேர்களை போன்றவர்கள், பிள்ளைகள் அதிலே பூத்து குலுங்குகின்ற பூக்களை போன்றவர்கள். வேர்களினுடைய பலத்தை பொறுத்தே பூக்களினுடைய வசீகரம் அமையும். வேர்கள் பட்டு போனால் பூக்கள் கொட்டி போகும். வெறும் அவற்றுள் யாம் அறிவதில்லை அறிவார்ந்த மக்கட்பேறு அல்ல பிற. வள்ளுவர். உன்கிட்ட இருக்கிற சொத்துலயே மிகப்பெரிய சொத்து எதிரா அப்படின்னு கேட்டா வள்ளுவர் என்ன சொல்றாரு தெரியுமா? உன்கிட்ட இருக்கிற குழந்தை தாண்டா. மாட மாளிகைகள், கூட கோபுரங்கள், பேங்க் பேலன்ஸ், 100 ஏக்கர் நிலம், அதெல்லாம் இல்லைன்னு. சமீபத்துல அமெரிக்கால நியூ ஜெர்சியில பேசுறதுக்காக போயிருந்தேன். பேசிட்டு உட்கார்ந்தோன்னா ஒரு வெள்ளை அமெரிக்க தாய் எழுந்து சொன்னார், இந்தியர்கள் எப்படி பிள்ளைங்களை வளர்க்குறீங்க? அங்க இருந்து இங்க வேலை பார்க்குற பிள்ளைங்க எவ்வளவு நல்ல பிள்ளைங்களா இருக்கிறாங்க, எவ்வளவு ஒழுக்கமா, எவ்வளவு மனித நேயத்தோட கடுமையான உழைப்பாளிகளா இருக்கிறாங்க. நான் வியந்து போறேன். உண்மையிலேயே அங்க இருக்கிற அம்மாக்கள்கிட்ட புள்ள வளர்க்கறது எப்படின்னு நான் கத்துக்கணும் அப்படின்னு உள்ளபடியே கேட்டாங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. அதுக்கு அப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே ஒரு வெள்ளை அமெரிக்கர் எழுந்து கேட்டார் என்கிட்ட கொஸ்டின், கேள்வி நேரத்தின் போது, மை டியர் இந்தியன் காப், ஐ எம் ஹேவிங் மை ஓன் டவுட், கேன் யூ கிளியர் இட் அப்படின்னாரு. டெல் மீன்னு சொன்னேன். அவர் என்ன கேள்வி கேட்டா தெரியுமா? ஆச்சரியப்படுவீங்க.
why Indian women are very much so much worried about their kids education. இந்திய பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய படிப்புக்காக ஏன் இவ்வளவு கவலைப்படுறாங்க? they are ready to sacrifice anything and everything. நான் உலகம் பூரா சுத்துறேன், உலகத்துல எங்கேயும் இப்படி பார்த்தது இல்லை. ஏன் இந்த இந்திய தாய்மார்கள் மட்டும் பிள்ளைகளுடைய வளர்ப்புக்காக இவ்வளவு worry பண்றாங்க, கவலைப்படுறாங்கன்னு சொல்லி கேட்டேன். நான் சொன்னேன், my dear Englishman, the answer is very simple. All Indian women want their children to be better than their husband. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். எல்லா இந்திய தாய்மார்களும் தன்னுடைய கணவனை விட புத்திசாலியா தன் பிள்ளைய வளர்க்கணும்னு நினைக்கிறாங்க. This fellow cannot be rectified. இதால நம்ம மாத்த முடியாது. அட்லீஸ்ட் பிள்ளைங்கள்ட்டையாவது நம்ம ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னு சொன்னா, நீங்க இப்ப சிரிக்கிற மாதிரி எல்லாருமே சிரிச்சுட்டாங்க. இது சிரிப்பதற்காக மட்டும் சொல்லவில்லை. வள்ளுவர் என்ன சொல்றாரு? தம்மில் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இணைதுங்கிறாரு. உலகத்துல பிறந்த ஜீவராசிகள் எதுவா இருந்தாலும் சரி, மானிடர்களா இருந்தாலும் சரி, தன்னை விட தான் புள்ள புத்திசாலியா இருக்கிறது தாண்டா பெருமை. அதுதான் இந்த அம்மா அப்பாவுடைய ஆசைன்னு வள்ளுவரே சொல்றேன். இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? ஒவ்வொரு தாய்மார்களும் பிள்ளைகளை வளர்க்கும் போது பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய சொத்து அந்த பெற்றோர்கள் பிள்ளைகளிடம் செலவு செய்கின்ற நேரம் என்று அடித்து சொல்லுது. அந்த அருமையான வாய்ப்பு இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த நேரத்துல ஒழுக்கத்தையும் உண்மையையும் உறவுகளினுடைய மகிமையையும் தமிழையும் சொல்லிக் கொடுக்கும். வாழ்க்கையில நுனிநாட்டுல இங்கிலீஷ் பேசிட்டு தெரிகிற பிள்ளைங்களுக்கு நீங்க சொல்றேன், நான் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். பிழைப்பதற்காக எத்தனை மொழிகளை வேண்டுமானாலும் உங்கள் பிள்ளை படிக்கட்டும். தயவு செய்து வாழ்வதற்காக தாய்மொழியை படிக்க சொன்னார். ஆத்திச்சூடியையும் கொன்றை வேந்தனையும் மூதுரையையும் ஔவையாரினுடைய பாடல்களையும் திருக்குறளையும் பிள்ளைகளுக்கு அறிமுகப்படுத்துவதற்கு அருமையானது ஒரு நேரம். அமெரிக்கால இருக்கிறவங்க அதை செஞ்சுட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுல இருக்கிற நம்ம அதை செய்யறது இல்லை. பிள்ளை ஒழுக்கமா வளரணும்னு மட்டும் நினைப்போம். தமிழிலே இல்லாதது சுருங்க சொல்லி விளங்க வைப்பதில்லை. தமிழனுக்கு நிகரானவன் உலகத்தில் யாரும் இல்லை என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளும். பொருள் வேறு, வாழ்க்கை வேறு. ஒரு மனிதன் பொருளை இழந்து வாழ்க்கையை தக்க வைத்துக் கொள்ளலாம். நான் பொருள் என்று சொல்வது பணத்தை, வாழ்க்கை என்று சொல்வது பிள்ளைகளை. பொருளை இழந்து வாழ்க்கையை தக்க வைத்துக் கொள்ளலாம். ஆனால் வாழ்க்கையை இழந்து பொருளை தக்க வைத்துக் கொள்வது விரல் போவது தெரியாமல் மோதிரத்திற்கு ஆசைப்படுவது போல். பிள்ளைகள் கெட்டு போய்விட்டார்கள் என்பதை கடைசியாக தெரிந்து கொள்ளுகிறவர்கள் பெற்றோர்களாகத்தான் இருக்கின்றார்கள். காவல்துறை அதிகாரியாக நான் பலமுறை பார்த்திருக்கின்றேன். இப்போது கல்லூரிகளுக்கும் பள்ளிக்கூடங்களுக்கும் நான் உரையாற்ற செல்லும் போது அங்க இருக்கிறவங்க சொல்றத கேட்டா எனக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கும். உன் பிள்ளை தப்பு பண்ணுதியான்னு சொன்னா, போயா என் பிள்ளை தப்பு செய்யற, எனக்கு தெரியாத என் பிள்ளைய பத்தி. இப்படியே பிள்ளைகள் கெட்டு போய் ஜெயிலுக்கு போறதுக்கு அப்புறம் தான் பிள்ளைங்களை கெட்டு போயிட்டாங்கன்னு உணர்கின்ற பெற்றோர்கள் கண்ணீர் வடிப்பதை நான் பலமுறை பார்த்தேன். அதனால இந்த இடத்துல உங்களுக்கு நான் சொல்ல விரும்புவது அத்துணையும், பால் தெரிந்து போவது பாத்திரத்திற்கு தெரியாது என்பதை போல பிள்ளைகள் கெட்டு போய்விட்டார்கள் என்பதை கடைசியாக தெரிந்து கொள்கிறவர்கள் பெற்றோர்களாகத்தான் இருக்கின்றனர். அப்படி நீங்கள் இருக்கக்கூடாது என்றால் பிள்ளைகளிடம் அதிக நேரத்தை அன்போடு மன நிறைவோடு கிடைக்கின்ற நேரத்தை கிடைக்கும் போதெல்லாம் பிள்ளைகளோடு தயவு செய்து செலவு செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை. பிள்ளைகள் குறைச்சலா வாங்கும் போது, வாழ்க்கையில தோற்று திரும்பும் போது, அந்த நேரத்துலதான் பெற்றோர்களினுடைய ஆதரவும் அன்பும் அதிகமாக தேவை. 10 முறை கீழே விழுந்த பிள்ளையை முத்தமிட்டு தூக்கிய தாய், நீ 9 முறை எழுந்தவள் தானே என்று ஆறுதல் கூறினார். நம்முடைய பெற்றோர்களுடைய ஆறுதல் பிள்ளைகளுக்கு அப்படி இருக்க வேண்டும். இது நம்முடைய கடமை. அடுத்து, தயவு செய்து பெற்றோர்களே, பிள்ளைகளுக்கு ஆசைக்கு வாழாமல் தேவைக்கு வாழ கற்றுக் கொடுங்கள். பிள்ளைகளுக்கு அதிகமாக சொத்து சேர்த்து வைத்து விட்டு போகின்ற பெற்றோர்களை விட பிள்ளைகளுக்கு சிக்கனமாக வாழ கற்றுக் கொடுத்து விட்டு போகின்ற பெற்றோர்கள் மேன்மையானவர்கள் என்பதை காவல்துறை அதிகாரியாக நான் பலமுறை பார்த்துள்ளேன். வெற்றி பெறுவதில் மட்டும்தான் மகிழ்ச்சி என்று சொல்லாமல், மகிழ்ச்சியாக இருப்பதுதான் வெற்றி என்று பிள்ளைகளுக்கு சொல்லித்தாருங்கள். பெற்றுக்கொள்வதில் மட்டும்தான் மகிழ்ச்சி என்று சொல்லாமல், விட்டுக் கொடுப்பதிலும் மகிழ்ச்சி இருக்கிறது என்று சொல்லித்தாருங்கள். வார்த்தைகளால் வாழ்க்கை இழந்தவர்கள் வானத்து நட்சத்திரங்களைப் போல எண்ணில் அடங்காதவர்கள். பிள்ளைகளுக்கு முன் கெட்ட வார்த்தைகள் பேசாதீர்கள். பிள்ளைகள் ஒருபோதும் கெட்ட வார்த்தைகள் பேசுவதில்லை. நீங்கள் உங்களிடம் கேட்ட வார்த்தைகளைத்தானே பேசுகிறார்கள். தயவு செய்து பெற்றோர்களே, பிள்ளைகளிடம் எக்காரணத்தை முன்னிட்டும் கோபப்படாதீர்கள். தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம் என்றார் வள்ளுவர். ரொம்ப கோபத்துல கெட்ட வார்த்தை பேசியது.
தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடுன்றார் வள்ளுவர். உள்ளம் கிளர்ந்து எழுந்து ஓங்கு சினம் காத்து கொள்ளும் குணமே குணம் என்கிறன்னு நாளடியா சொல்லுங்க. அப்போ இந்த கோபம் என்பது உளவியல் ரீதியாக ஒரு இயலாமையினுடைய வெளிப்பாடு. அதை பெற்றோர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு அமிலத்தை போல கோபம், அது விழுகின்ற இடத்தை விட இருக்கின்ற இடத்தை தான் முதலிலே அழிக்கும். அதை போலவே பிள்ளைகளிடம் கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லி வளர. ஏன் அப்படி சொல்றேன்? நீங்க உட்கார்ந்து பிள்ளைக்கு முன்னாடி கண்ணீர் சிந்துனீங்கன்னா, கவலையை நினைத்து கண்ணீர் சிந்துவதை விட லட்சியத்தை நினைத்து வியர்வை சிந்துவது மேல் என்று பிள்ளைகளுக்கு சொல்லித்தார். கவலைப்படுவதனால் ஒரு மனிதன் ஒரு முளத்தை கூட்டவோ குறைக்கவோ இயலாது என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? அவமானங்கள் இல்லாமல் வெகுமானங்கள் இல்லை என்று பிள்ளைகளுக்கு சொல்லித்தார்கள். நம்மை அவமதித்தவர்களை நாமும் அவமதிக்க நினைப்பது அகங்காரம். நம்முடைய திறமையின் மூலமாக, உழைப்பின் மூலமாக நம்முடைய வாழ்க்கை தரத்தை நாம் உயர்த்தி கொண்டால், நம்மை வாழ விடாதவர் வந்து நம் வாசலில் வணங்கிட செய்து விடும். அதுவே அங்கீகாரம் என்று பிள்ளைகளுக்கு சொல்லித்தார்கள். அதுதான் தமிழ் பண்பு. தமிழன் என்றோர் இனம் உண்டு, தனியே அவர்க்கோர் குணம் உண்டு, அமிழ்தம் அவனது மொழியாகும், அன்பே அவனது வழியாகும். இதெல்லாம் யார் சொல்லித்தரது பிள்ளைகள்? அதோடு மட்டுமல்ல, இந்த பிள்ளைகள் ஒவ்வொரு பிள்ளையும் உழைப்பினுடைய உயர்வு என்ன, உண்மையினுடைய உயர்வு என்ன, ஒழுக்கத்தினுடைய உயர்வு என்ன? கல்வியினுடைய தலையாய கடமையே ஒழுக்கத்தை கற்றுத் தருவதுதான். ஒழுக்கத்தை தராத கல்வியும் விளைச்சலை தராத வயலும் வீணானது. கல்வியின் பயன் அறிவு, அறிவின் பயன் பண்பாடு, பண்பாட்டின் பயன் ஒழுக்கம். மனதிலே நினைத்ததற்கெல்லாம் ஆசைப்பட வேண்டும் என்று நினைத்து அனுபவிக்க வேண்டும் என்று யாரேனும் நினைத்தால் அவர்கள் அந்த பிள்ளைகள் வாழ்க்கையிலே தோற்று போகிறார். இது அத்துணையும் பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்குமான உறவும் உணர்வுகளும் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக. அடுத்து, கணவனுக்கும் மனைவிக்குமான உறவு எப்படி இருக்கிறது? தலைப்பு உறவுகளும் உணர்வுகளும். ஒவ்வொன்றை பத்தியும் நான் பேசணும்னு நினைக்கிறேன். ரொம்ப அமைதியாகவும் ஆழ்ந்து கேட்கிற ஒரு அறிவார்ந்த சமூகத்திடம் பேசிக் கொண்டிருக்கின்றேன். இந்த இடத்துல உங்களுக்கு நான் சொல்ல விரும்புவது, இல்லால் அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவரம். இல்லால் அகத்திருப்ப இல்லாதது ஒன்றில்லை. இல்லாலும் இல்லாலே ஆமாயின் இல்லால் வழிகிடந்த மாற்ற முறைக்கு மேல் அவ்வில் புலி கிடந்த தூராய் விடும். ஒரு நல்ல மனைவி வீட்டுல இருந்தா, எல்லாரும் கணவன் மனைவியா வீட்டுல இருக்கீங்க, அதனால இந்த சப்ஜெக்ட் பேசுறேன். ஒரு நல்ல மனைவி வீட்டுல இருந்தா, வீட்டுல இல்லாததே இல்லையா? அதே மோசமான மனைவியா இருந்தா அது புலி கிடந்த குகை மாதிரி ஆயிடும். நம்ம என்ன நினைக்கிறோம்? மனைவிக்கு என்ன தெரியும்? நம்ம தான் எல்லாம், நம்ம தான் பணம் சம்பாதிக்கிறோம். ஏங்க இப்படி எல்லாம் நடந்துட்டு இருந்தீங்கன்னா நான் வீட்டுக்கு போயிடுவேன். நீ வீணா போ. ஒரு ஆர்டர் பண்ணனா, ஒரு போன் பண்ணனா ஒரு 5 நிமிஷத்துல கொண்டு கொடுப்பான். நான் ஹோட்டலுக்கு போனா சாப்பிட்டுக்குவேன். நீ என்ன போய்க்க, இந்த மிரட்டெல்லாம் வேண்டாம்னு நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. ஆனா இப்ப நினைச்சு பாருங்க, நீங்க அது மாதிரி சொல்ல முடியுமா? இன்றைக்கு தன்னுடைய பிறந்த வீட்டிற்கு மனைவி சென்று விட்டால் ஒரு ஹோட்டல் கிடையாது, ஒருவேளை சோறு கிடையாது உங்களுக்கு. அதோட மட்டும் இல்ல, நான் போன் பண்ணா இப்பவும் வந்து பார்சல் கொண்டு கொடுக்கறதுக்கு அலோவ் பண்ணிருக்காங்கன்னா பார்சல் கொண்டு வந்து கொடுக்குறோம், கொரோனாவையும் சேர்த்து கொடுத்துட்டு போயிடும். நம்ம செத்து போனோம்னு வச்சுக்கோங்க, தூக்கறதுக்கு 4 பேர் இருக்க மாட்டாங்க, பால் ஊத்துறதுக்கு ஆள் இருக்கு. காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நம்ம வந்து வீட்டுல என் மனைவி சும்மா தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம். சும்மா இருக்காங்களா பாருங்க, அதெல்லாம் பார்க்கணுங்கிறதுக்காக தான் உங்களுக்கு இந்த வாய்ப்பே. காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நீங்க வந்து சும்மா இருக்கலாம், ஆனா மனைவி சும்மா இருக்க முடியுமா? தயவுசெய்து நினைச்சுக்கோங்க. இந்த இடத்துல நான் இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, நமக்கு பொம்பளைங்களுக்கு என்ன தெரியும், மனைவிக்கு என்ன தெரியும், பெண்களுக்கு என்ன தெரியும்? நமக்கு தான் எல்லாம் தெரியும். எவ்வளவு முட்டாள்தனம் என்பதை 100 ஆண்டுகளுக்கு முன்னால் சொல்லி சென்றிருக்கிறார்கள் இலக்கியத்திலே. என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? அத்தி மலரும் அருங்காக்கை வெண்ணிறமும் கத்து புனல் மீன்பதமும் கண்டாலும் பித்தரே காணார் தெரியல் கடவுளரும் காண்பரோ மானார் விழியார் மனம். என்ன அர்த்தம்? அத்திப்பூவை கூட பார்த்துடலாமா, வெண்ணிற காக்கைய பார்த்துடலாமா, மீன் நீர்ல நீந்தி போற தடத்தை கூட பார்த்துடலாமா, ஆனா ஞானிகளுக்கும் தெரியாதான், கடவுளுக்கு தெரியுமா தெரியாதான்னு சந்தேகமா? எது? மான் போன்ற விழிகளை உடைய மனைவியினுடைய மனதை அறிந்தவன் இந்த உலகத்தில் யாரும் இல்லை. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்? அவங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் ஆண்கள் செய்வது என்று பாருங்கள். அதனால்தான் பாரதி அழகா சொல்லுவாரு, பெண் என்பவர் ஒரு குருட்டு ஆண் தனத்தால் தொட்டு உணர முடியாத அற்புத யானை, ஒரு பேரொளி.
அதனால்தான் யாதுமாக்கி நின்றாய் காளி என்று சொல்லுவோம். வள்ளுவர் பெண்ணின் பெருமையை சொல்ல வரும்போது அறத்துப்பாலிலே பெண்ணில் பெருந்தக்க யாவுல என்று ஒரு கேள்வியை எழுப்பி பெண்ணே பெருமை உடைத்து என்று பொருட்பாலிலே பதில் சொல்லி பெண்ணில் பெருந்தக்கது இல், பெண்ணை விட பெருமையானது உலகத்துல இல்லடான்னு காமத்துப்பால்ல மிக அற்புதமாக பெண்ணை பற்றி வர்ணித்திருப்பார். இதை நான் சொல்றதுக்கு காரணம், அந்த காலத்திலே ஒரு மனைவி எப்படி இருக்கணுங்கிறதெல்லாம் இலக்கியத்துல சொல்லிட்டு போயிட்டேன். அன்னை தயையும் அடியால் பணியும் மலர்பொன்னின் அழகும் புவி பொறையும் வண்ணமுலை தாசி துயிலும் விரல் மந்திரி மதியும் உடையவளே மனைவி, உடையவளே பெண். எப்படி பொருள் உங்களுக்கு புரியும், நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த இடத்துல இதெல்லாம் நான் உங்கள்கிட்ட ஏன் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, சமீபத்துல ஹூஸ்டன்ல பேசிட்டு நான் விமானத்துல திருப்பி வரும்போது பெண்கள் மாநாட்டுக்கு போயிட்டு இந்திய பெண்கள் 2 பேர் என்னோட 18 மணி நேரம் டிராவல் இல்லையா பயணிச்சாங்க. என்னை பார்த்துட்டு வந்து பேசினாங்க. எங்க போயிட்டு வரீங்கன்னு கேட்டேன். பெண்கள் மாநாடு நடந்துச்சு, அட்லாண்டால பேசி முடிச்சுட்டு வரோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என்ன விசேஷம் கேட்டேன். அவங்க சொன்னாங்க, வியந்து போயிட்டு மாநாட்டு தலைவியினுடைய நடை உடை பாவனைகளையும் நுனிநாக்கிலே அவர்கள் ஆங்கிலம் பேசுவதையும் பார்த்து நம்முடைய பெண்கள் அதிசயித்து போய் பார்த்து கொண்டிருக்கும் போது அந்த மிகப்பெரிய அறிவு சார்ந்த பெண்கள் மாநாட்டினுடைய தலைவி இந்திய பெண்கள் எங்கே அமர்ந்திருக்கிறீர்கள் என்று கேட்டுக்கொண்டு வந்து சொல்றாங்க, உங்களிடம் நாங்கள் தோற்று போய்விட்டோம். அவங்க சொன்னதை நான் தமிழ்ல சொல்றோம். எங்கிட்ட தோத்து போயிட்டீங்களா, எப்படி, how is it possible என்று அவர்கள் கேட்கிறார். அதுக்கு அவங்க சொல்றாங்க, உலகமே போற்றுகின்ற ஒருவனுக்கு ஒருத்தி என்ற உடன்பாட்டை நாங்கள் உடைத்து விட்டோம். நீங்கள் இந்திய பெண்கள் இதுவரை உடைக்கவில்லை, அதனால் உங்களிடம் நாங்கள் தோற்று போய்விட்டோம் என்று சொல்ல இவர்கள் புலகாங்கிதப்பட்டு அதை என்னிடம் சொன்னார்கள். விவேகானந்தர் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியிலே ஒரு முறை பெண்ணின் பெருமையை பற்றி உரையாற்றினார். சிகாகோ மாநாட்டு உரையில கேம்பிரிட்ஜில் உரை முடிந்த பிறகு அரங்கமே அதிர கைத்தட்டு. ஆனால் எட்வின் மெர்வின் என்ற ஒரு பேராசிரியர் எழுந்து விவேகானந்தரையும் இந்திய பெண்களையும் காயப்படுத்த வேண்டும், அவமானப்படுத்த வேண்டும் என்ற கெட்ட சிந்தனையோடு பெண்களை அடிமைப்படுத்துகின்ற தேசத்திலிருந்து வந்து பெண்களை மதிக்கின்ற எங்களுக்கு பெண்ணின் பெருமையை சொல்லுகின்றீர்களா என்று கேட்க உள்ளபடியே அரங்கமே அமைதியானது. அடுத்த நொடி வீர துறவி விவேகானந்தரிலிருந்து பதில் சீரிப்பார். என்ன சொன்னார் தெரியுமா? பேராசிரியர் எட்வின் மெர்வின் அவர்களே, நான் சொல்லுகின்ற பதிலை கேட்டுவிட்டு பெண்களை அடிமைப்படுத்துவது யார் என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னவர், எங்களுடைய இந்தியாவிலே நாங்கள் எங்களுடைய மனைவியை தவிர மற்ற பெண்களை தாயாக பார்க்கின்றோம். உங்களுடைய மேலை நாட்டிலே நீங்கள் உங்களுடைய தாயை தவிர மற்ற பெண்களை மனைவியாக பார்க்கின்றீர்கள். யாரடா பெண்களை அடிமைப்படுத்துவது என்று கேட்க அமைதியாக அமர்ந்து விட்டார் எட்வின் மெர்வின் என்பது சரித்திரம் கூறும் உண்மை. இந்த இடத்திலே நான் இதையெல்லாம் சொல்லுவதற்கு காரணம், நம்ம இதெல்லாம் சொல்லும்போது சந்தோஷப்படுறோம். ஆனா இன்னைக்கு நிலைமை என்ன உள்ளபடியே நீங்க நினைச்சு பாருங்க. நான் விசாரித்த வழக்கையே பதிவு செய்கின்றேன். பெண்களும் ஆண்களும் பிள்ளைகளும் சேர்ந்து பெற்றோர்களிடம் அமர்ந்திருக்கின்றீர்கள். இதை மிகப்பெரிய ஒரு அறிவார்ந்த தளமாக மாற்ற வேண்டும் என்ற எண்ணத்திலே நான் இதனையெல்லாம் பதிவு செய்கின்றேன். உங்களுடைய நலன் கருதி கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு பொண்ணு கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சுட்டு ஐடி கம்பெனில போய் சென்னையில சேரு. சென்னையை சேர்ந்த ஒருவன் இளைஞன் ஐடி கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்கான். இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கான். இந்த பொண்ணு அவங்க அம்மா அப்பாட்ட சொல்லுது, கதை இல்லைங்க நிஜம், உனக்கு கல்யாணம் பண்றதுக்கு வந்து இப்போ மாப்பிள்ளை பாக்குற அறிவெல்லாம் உனக்கு கிடையாதுமா, நாங்க இங்க பாத்துக்கிட்டு இருக்கோம், பேசாம இங்க வா, நாங்க பாக்குற மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ணி. எவ்வளவு சொல்லி பாக்குறாங்க, முடியல. இருந்தாலும் இறந்தாலும் அவனோடுதான், சரி போ தொலைன்னு விட்டுறாங்க. கல்யாணம் பண்ணி 9 மாசம் ஒரு பிரச்சனையும் இல்லை. பெண்ணின் பெருமையை பற்றி விவேகானந்தர் வந்து அங்க போய் பேசினாரு கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில. எவ்வளவு சந்தோஷப்பட்டீங்க. இப்ப என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஏன் இதை பத்தி இந்த உறவுகளை இந்த தலைப்புல நான் பேசணும்னு நினைச்சேன்னு கேளுங்க. இங்க இருந்து போனோம்னா கல்யாணம் நடக்குது, 9 மாசம் பிரச்சனை இல்லை. 9 மாசம் கழிச்சு ஒரு நாள் கணவன் ஒரு முறை காத்திருந்து, நான் வந்து 3 மாதம் கர்ப்பமா இருக்கேன், கரு உருவாயிருக்குன்னு சொல்லுது. அடுத்த நொடி அவன் மகிழ்ச்சி அடைவான் என்று எதிர்பார்த்த அந்த பெண்ணுக்கு தலையிலே இடி இறங்குவதை போல அந்த கருவை கலைச்சிருந்தான். ஏங்க முதல் கருவை கலைக்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். வேண்டாம், கலைச்சிருந்தான் போயிடறான். இப்படி சொன்னதுனால அந்த பொண்ணுக்கு அவன் மேல சந்தேகம் வந்து அவனுடைய செல்போன் எடுத்து பார்த்தா, கல்லூரி காலங்களிலிருந்து தொடர்ந்த காதல் ஒரு பெண்ணிடம்
அந்த பெண்ணை அவங்க அம்மா அப்பா வேற பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. அதற்கப்புறமும் இந்த தொடர்பு இருந்தது அந்த கணவனுக்கு தெரிஞ்சு அவன் டைவர்ஸ் போயிட்டான். அந்த பொண்ணு வீட்டுல இருக்கு, குழந்தை இருக்கு, இவனுக்கு பிறந்த குழந்தை. அதனால இந்த குழந்தை வேண்டாங்கிறான். அந்த பொண்ணோட தொடர்பு இருக்குங்கிறது தெரிஞ்ச உடனே இடிஞ்சு போயிடுறான். அந்த பொண்ணு வயிற்றுல குழந்தைய சுமந்துக்கிட்டு கோயம்புத்தூர் போயிடுது. குழந்தை பிறகு வந்து பார்க்கல. பொண்ணோட அம்மா அப்பா போய் பையனோட அம்மா அப்பா சொல்றாங்க. 4 பேரும் சேர்ந்து போய் அப்பா பிள்ளைக்கு யாருன்னு கேட்கறாங்கடா, வான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. 4 நாள் கழிச்சு வர்றோம் போங்க. 4 நாள் கழிச்சு போறோம். மருமகன் மனம் திருந்தி வந்து விட்டான் என்று மகிழ்ச்சி கடலில் ஆளுகிறார்கள். இன்னைக்கு நைட்டு தான். நண்பர்களே, தானாடா விட்டாலும் தசையாடும் அல்லவா. ராத்திரி 1:30 மணிக்கு திடீர்னு எழுந்திரிச்சு பாக்குறார் தாய். குழந்தைய காணா. இவன் முடிச்சுட்டு சேர்ல உட்காந்துருக்கான். எங்க குழந்தை எங்கன்னு கேட்கிறான். நான் சொல்ல சொல்ல வேண்டான்னு சொல்ல நீ பெற்றுக்கிட்டல, கிணத்துல போய் பாரு, குழந்தை தூங்குதுங்க. தான் பெற்ற குழந்தையை தானே கிணற்றில் போட்டுக் கொண்டு விட்டார். நேரம் கருதி சொல்லுகின்றேன். சேம் ரெப்ளிகா, இதே மாதிரி இன்சிடென்ட். 2 பேரும் சென்னையை சேர்ந்தவங்க, பெங்களூர்ல வேலை பார்க்கறாங்க. இவன் கிணத்துல போட்டு குழந்தைய கொள்றான். அவன் செவுத்துல அடிச்சு குழந்தைய கொள்றான். 2 குழந்தையும் செத்து போச்சு. கணவன் இருந்தும் 2 மனைவியும் விதவையா இருக்கிறாங்க. 2 பேரும் ஜெயிலுக்குள்ள இருக்கான். பெற்றோர்கள் காவல் நிலைய கதவுகளையும் நீதிமன்ற படிக்கட்டுகளையும் கனவில் கூட நினைத்து பார்க்காத பெற்றோர்கள் தினம் தினம் காவல் நிலைய படிக்கட்டுலையும் நீதிமன்ற கதவுகளையும் தட்டிக்கிட்டு இருக்காங்க நீதிக்காக. இதற்காகவா பெற்று வளர்க்கின்றோம்? இதுவா நம்முடைய இந்திய பண்பாடு? பாரத நாடு பழம்பெரும் நாடு, நீர் அதன் புதல்வர் என்ற நினைவகற்றாது. இந்த இடத்துல நான் கணவன் மனைவியை சொல்ல வரும்போது நான் முதல்ல சொல்ல விரும்புறது, ஒப்ப முடிந்தால் மன வாழ்க்கை முன்னின்று. இனியவை 40 சொல்றான். ஒத்து போக முடிஞ்சா கணவன் மனைவி வாழ்க்கையை விட சிறப்பான வாழ்க்கை உலகத்துல இல்லை. அது என்ன ஒத்து போறது? 20 வயசு 25 வயசு வரைக்கும் வெளியில வளர்ந்தவர்கள் 2 பேரை கல்யாணம் வந்தோன்னு 2 பேரும் ஒத்து போறதுங்கிறது கஷ்டம். எல்லா குடும்பத்திலையும் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். பிரச்சனைகள் வரும்போது, வார்த்தைகள் விழும்போது, கோபமா 2 பேரும் பேசிக்கும் போது, கடைசி வார்த்தை என்னுடையதாக இருக்க வேண்டும் என்று மனைவியும், கடைசி வார்த்தை தன்னுடையதாக இருக்க வேண்டும் என்று கணவனும் நினைத்து விட்டால் அதற்கு முடிவே இல்லை. வார்த்தைகளால் வாழ்க்கை இழந்தவர்கள் வானத்த நட்சத்திரங்களைப் போல எண்ணிலடங்காதவர்கள் என்று சொன்னேனே. குடும்ப கோர்ட்டுகள் நிரம்பி வழியும். அதே ஒருவர் கடைசி வார்த்தை உன்னுடையதாகவே இருந்து விட்டு போகட்டும் என்று அமைதியாகிவிட்டால் பிரச்சனை அத்தோட முடிஞ்சு போகும். உண்டா இல்லையா? அந்த காலத்திலும் இந்த பிரச்சனை இருந்தது. ஆனால் தமிழ் படித்தவர்கள், தமிழ் அறிந்தவர்கள் எப்படி அந்த பிரச்சனையை அவங்க எதிர்கொண்டாங்கன்னு பாருங்க. விவசாய குடும்பம், கணவன் மனைவி, அம்மா, கணவனுக்கு மனைவிக்கு சண்டை. பயங்கரமா கணவன் மனைவியை திட்டிட்டு வேலைக்கு போயிடறான். மாலையில திரும்பி வரான். அதே கோபத்தோட வர்றான், திரும்ப ஒம்பளுக்கணும்னு. அந்த நேரம் பார்த்து அவனுக்கு ஏற்ப அந்த குழந்தை அழுதுகிட்டு இருக்கு. குழந்தைய தொட்டில போட்டு ஆட்டிட்டு இருக்கான். இது குடும்பமாக கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஒரு விரசம் இல்லாமல் தமிழினுடைய இலக்கியத்தினுடைய செழிப்பை சொல்ல வேண்டும் என்பதற்காகவும் பொருளை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் என்பதற்காகவும் சொல்லுகிறேன். வந்த உடனே ஏண்டி குழந்தைய அடிச்சாங்க? அதுக்கு அந்த தாய் சொல்றா, மனைவி சொல்றா, உங்க பிள்ளையெல்லாம் யாரும் அடிக்கல, நீங்க வேணா கன்னத்தை பாருங்க, என் விரல் கன்னத்துல பதிஞ்சிருக்காரு. அதை எப்படி சொல்றா? யாரும் அடிக்கவில்லை, ஐவிரலும் பதியவில்லை, தானே அழுகின்றான், தம்பி துணை வேண்டும் என்று. அந்த வீட்டுல சண்டை முடிஞ்சு போச்சு. இப்படித்தான் அவர்கள் வாழ்ந்தார்கள். கண்ணதாசன் அழகா சொல்லுவார் கணவன் மனைவி உறவை, புதுமண தம்பதிகளினுடைய உறவை சொல்லும் போது, பூ மனம் கொண்டவள் பால் மனம் கொண்டாள், பொங்கிடும் அன்பினில் சேயுடன் நின்றாள் என்று சொல்லுவார். இந்த முதல்ல கணவன் மனைவி உறவுல ஏற்பட்ட குழப்பத்துல 2 பேர் ஜெயிலுக்கு போயிருக்காங்கன்னு சொன்னேன். அடுத்தது கணவன் மனைவிக்குள்ள ஏற்படுற பிரச்சனையை எப்படி தீர்த்துக்கிறாங்கன்னு சொன்னேன். நான் பிள்ளைங்களுக்கு எல்லாம் தமிழ் சொல்லிக் கொடுங்க, இலக்கியம் படிக்க வைங்க எல்லாம் நான் சொல்றேன். நீங்களும் படிங்கன்னு சொல்றேன். நீங்க பாருங்க, 1000 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்ல சொல்லிட்டு போயிருக்காங்க. தன் மனையாளை தனிமனை இருத்தி பிறன் மனைக்கு ஏகும் பேதையும் பதரே. தன் மனைவியை தான் வீட்டுல வச்சுட்டு வேற ஒருத்தன் வீட்டுக்கு போறவன் பதர்ன்னு தான். தன் மனையாளை தாய்மனைக்கு அனுப்பி பின்பவள் பாரா பேதையும் பதரே. இப்ப முதல்ல சொன்ன இன்சிடென்ட்ல அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டு அவன் போய் பார்க்கல. அவன் நெல்லுல பதர்ன்னு சொல்லிட்டான். நண்டு சிப்பி வேகதலி நாசமுறும் காலம் கொண்ட கருவழிக்கும் கொள்கை போல்
போதம் தனம் கல்வி போன்ற வரும் காலம் அயல் மாதர் மேல் வைப்பார் மனம். இது என்ன அர்த்தம்னா, நண்டு குஞ்சு பொறிச்சோன்னு செத்து போயிடும், வாழை குலதல்னோன்னு வெட்டிடும். இதுல என்ன நீங்க பார்க்கணும்னா, ஒருத்தனுக்கு பணம் புகழ் பேர் பெருமை எல்லாம் வந்துச்சுன்னா அவன் கெட்டு போகணும்னு ஒரு நேரம் வந்துச்சுன்னா எப்ப அவன் கெட்டு போவான்னா, அடுத்தவனுடைய மனைவி மீது ஆசைப்பட்டால் கெட்டு போவான் என்பதை 1000 ஆண்டுகளுக்கு முன் நம் தமிழர்கள் சொல்லி சென்றிருக்கின்றார். இப்போ கணவன் மனைவி உறவை சரிப்படுத்திக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு உங்கள்கிட்ட நான் சொன்னேன். கணவன் மனைவியிடம் தோற்க வேண்டும், மனைவி கணவனிடம் தோற்க வேண்டும். அப்பொழுதுதான் குடும்பம் ஜெயிக்கும். நம்முடைய நோக்கம் குடும்பம் ஜெயிக்கணுமா இல்ல நம்ம ஜெயிக்கணுமா? நம்ம ஜெயிக்கணும்னு நினைச்சு குடும்பம் தோத்துச்சுன்னா பிள்ளைங்க ரோட்டுக்கு வந்துடும். எத்தனையோ குடும்பங்கள். இதை அறிந்து கொள்ள வேண்டியது பெற்றோர்கள், கணவன் மனைவியாகிய நாம் தான். இந்த கணவன் மனைவி உறவுல மிக அருமையா சொல்லணும் உங்களுக்குன்னா, வள்ளுவர் சொல்லுவார், உடம்போடு உயிரிடை என்ன மற்றென்ன மடந்தையோடு எம்மிடை நிற்பு. கணவனுக்கும் மனைவிக்குமான உறவு உடலுக்கும் உயிருக்குமான உறவை போலவும். ஒண்ணு இல்லைன்னா ஒண்ணு இல்லைன்ட்டாரு. அடுத்து சங்க இலக்கிய பாடல்கள்லாம் நீங்க கேட்டீங்கன்னா வியந்து போவீர்கள். கணவன் மனைவி உறவுக்காகவே இதெல்லாம் நான் எடுத்து படிச்சுட்டு உங்கள்கிட்ட சொல்றேன். யாயும் யாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளிர் யானும் நீயும் எவ்வளி அரிதும் செம்புல பேர் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே. என்ன அர்த்தம்? ஒரு சுருக்கமா சொல்றேன். கணவன் மனைவி உறவு எப்படிப்பட்டதுன்னா, ஒரு செம்மண் நிலத்துல மழை பெஞ்சா சுத்தமான தண்ணீரும் அந்த சிகப்பு கலரும் சேர்ந்து தண்ணியே சிகப்பா ஓடும் இல்லையா? அதுல இருந்து அந்த சிகப்பு கலரையும் சுத்தமான தண்ணீரையும் மண்ணினுடைய கலரையும் பிரிக்க முடியுமா? முடியாது அல்லவா? அது போலதான்டா கணவன் மனைவி உறவு. எப்ப இலக்கியத்துல 1000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க. இது குறுந்தொகை பாட்டு. கலித்தொகையில ஒரு பாட்டு வியந்து போவீர்கள். அடிதாங்கும் அளவு இன்றி அனலன்ன வெம்மையால் கடியவே கணங்குழாய் ஆங்கோர் காட்டுள் துடி அடி கயந்தலை கலங்கிய சின்னீரை பிடி ஊட்டி பின் உண்ணும் களிறு. பிடின்னா பெண் யானை, களிறுன்னா ஆண் யானை. ஒரு கோடை காலத்துல தண்ணி இருந்தாதான் பொழைக்க முடியும்னு தண்ணியே கிடைக்காம காணல் நீரை தண்ணீர் என்று நம்பி 2 யானைகள் ஓடிக்கொண்டே இருக்கின்றன நாள் முழுவதும். கொஞ்சம் தண்ணி குடிக்கலன்னா 2 சுருண்டு விழுந்து செத்து போயிடும். இது யானை. ஒரு குட்டையில கொஞ்சோண்டு தண்ணி இருக்கு. ஆண் யானையும் பெண் யானையும் ரெண்டும் போய் துதிக்க வைக்குது. தண்ணி குறையவே இல்லை. ஆண் யானை குடிக்கட்டும் என்று பெண் யானையும், பெண் யானை குடிக்கட்டும் என்று ஆண் யானையும் தண்ணீரை அருந்தாமல் இருந்த காரணத்தினால் ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்ச பாசத்தை பார்த்துட்டு 2 யானையும் கண்ணீர் வழியுது, கண்ணுல நீர் வழியுது. அதற்கு பிறகு கூட நண்பர்களே, பிடி ஊட்டி பின் உண்ணும் களிறு அப்படின்னு என்ன? பெண் யானைக்கு ஊட்டி விட்டு மீதம் இருந்த தண்ணீரைத்தான் ஆண் யானை குடித்தது. அப்படித்தான் ஒரு கணவன் ஒரு மனைவியை பார்த்து கொள்ள வேண்டும் என்று நம்முடைய சங்க இலக்கியங்களிலே கலித்தொகையிலே 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் பதிவு செய்திருக்கிறார். இன்னும் உங்களுக்கு எளிமையா புரியுற மாதிரி சொல்லணும்னா, மாதா மரிக்கின் மகன் நாவின் நச்சுவை தாதா எனில் கல்வி தான் அகலும் ஓதி உடன் வந்தோர் மரிக்கின் தோல் வழிபோ மனையாளந்தோ இவை யாவும். என்ன அர்த்தம்? அம்மா இறந்து போனா வாய்க்கு ருசியா சாப்பாடு கிடையாது. அப்பா இறந்து போனா படிப்பு தொடர முடியாது. கூட பிறந்தவன் இறந்து போனா வலிமை போயிடும். நம் மனைவி இறந்து போனா இது எல்லாமே போயிடும். அது எப்ப நம்ம மனைவியினுடைய அருமை நமக்கு தெரியும்னா, அத எவ்வளவு அழகா சொல்லியிருக்கான் பாருங்க. நீரின் அருமை பயிரில் தெரியும், நிலத்தின் அருமை கதிரில் தெரியும், படிப்பின் அருமை அறிவில் தெரியும், பணத்தின் அருமை வறுமையில் தெரியும். இப்ப லாக்டவுன் இருக்கிற பீரியட் மாதிரி இருந்தாதான் பணத்தோட அருமை தெரியும். பணத்தினுடைய அருமை வறுமையில் தெரியும், தந்தையினுடைய அருமை பண்பில் தெரியும், தாயினுடைய அருமை அன்பில் தெரியும், மகனினுடைய அருமை நேசத்தில் தெரியும், மகளினுடைய அருமை பாசத்தில் புரியும். ஆனால் மனைவியினுடைய அருமை இவை அனைத்திலும் தெரியும். நண்பர்களே, அது அவள் இறப்பிற்கு பின்பே அனைவருக்கும் புரியும். அவங்களுக்கு மனைவி இருக்கும்போது தெரியாது அவளோட அருமை, இருக்கும்போது தெரியாது மனைவியினுடைய பண்பு, இறந்த பின்பு கிடைக்காத அவளுடைய அன்பு. The true value of anything can be realized only in 2 occasions.
பிஃபோர் கெட்டிங் இட் அண்ட் ஆஃப்டர் லூசிங் இட். ஒரு நல்ல உயிரினுடைய, ஒரு மனைவியினுடைய அருமை எப்படி தெரியும்? ஒரு நல்ல பொருளினுடைய அருமைன்னா கூட எப்ப தெரியும்னா, இருக்கும்போது தெரியாதான், இழந்த பின்பு கிடைக்காது. அப்போ 2 அக்கேஷன்ஸ்லாம் அது தெரியும், கிடைக்கிறதுக்கு முன்னாடி, இழந்த பிறகு. இருக்கும் போதே மனைவியை பார்த்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இதனை எல்லாம் பதிவு செய்ய முடியும். அதோட மட்டும் இல்லைங்க, நிறைய வயசானவங்க தெரியுது எனக்கு. இந்த இடத்துல முதுமையை மனைவியை காதலிப்பார், முதுமையில் மனைவியை காதலிப்பார். இது பாரதிதாசனுடைய பாடல், வேற ஒண்ணும் இல்லை. என்ன சொல்லுவார் தெரியுமா? அப்படியே அவருடைய வரிகளிலேயே சொல்றேன் நான். விதைத்திட்டேன் அவள் நெஞ்சில் என்றனை, நேற்றா என்றால் இல்லை, இளமை என்பது என்றைக்கோ அன்றைக்கே, கதையாகி கனவாகி போகும் நடந்தவையெல்லாம், ஆனால் அந்த முதியோளே வாழுகின்றால் முப்பொழுதும் என் நெஞ்சில். முக்காலமும் அந்த முதியவள் தான் என் நெஞ்சில வாழ்றாங்கிறாரு. அடுத்தது என்ன சொல்றாரு பாருங்க, மனைவியை பத்தி சொல்றாரு, வயதான மனைவியை பத்தி. மதிமுகமல்ல காய்ந்த புற்கட்டே அவளுடைய உடல், சதிராடும் நடையாளல்ல தள்ளாடி விழும் மூதாட்டி, மலர் முகமல்ல வறள் நிலம் கண்கள் குழிகள், ஆனாலும் எனக்கு எது இன்பம் நல்கும், அவள் இருக்கின்றாள் என்ற ஒன்றே. மனைவி உயிரோட இருக்கிறாங்கிற ஒன்னே எனக்கு இன்பத்தை தருங்கிற கண்ணதாசன் இப்படி சொல்லிட்டு போயிடுவார். அத தந்தை இறந்து விட்டால் தாயின் மஞ்சள் நிலைப்பதில்லை, தாய் இறந்து விட்டால் தந்தைக்கென்று யாரும் இல்லை. எத்தனை உண்மை பாருங்க. அப்படி என்றால் ஒரு மனைவியை நாம் எப்படி பார்த்துக் கொள்ள வேண்டும்? வள்ளுவன் வாசுகி, திருவள்ளுவரை பற்றி சொல்லுகிறேன், அவருடைய மனைவி வாசுகியை பற்றி சொல்லுகிறேன். இந்த வள்ளுவன் வாசுகியினுடைய உறவுதான் மிகச்சிறந்த உறவாக பார்க்கப்படுகிறது. 1330 திருக்குறள்களை 2 வரிகளிலே எழுதிய வள்ளுவர் தன் மனைவியினுடைய இறப்பை, வாசுகி அம்மையாரினுடைய இறப்பை 2 வரிகளுக்குள் அடக்க முடியவில்லை. திருவள்ளுவர் எழுதிய 4 வரி பாடல், ஒரே பாடல் அதுதான். ஒவ்வொரு தடவை சாப்பிட உட்காரும் போது இலையை கொண்டு வந்து வாசுகி அம்மா போட்டோம்னா, திருவள்ளுவர் ஒரு கொட்டாங்குச்சியில தண்ணியையும் ஒரு ஊசியும் வச்சுட்டு இருப்பாரு. அந்த அம்மாவும் ஏன்னு கேட்டதில்லை, அவரும் சொன்னதில்லை. மரணப்படுக்கையில வாசுகி அம்மையார் இருக்கும்போது திருவள்ளுவர் பக்கத்துல போயிருப்பாங்க. உனக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுமான்னு சொல்றதான், மனைவி இறக்க போறாங்க கவலையோட. அம்மா அப்ப இதை கேட்கிறாங்க, ஏன் சாப்பாடு போடும் போதெல்லாம் ஒரு கொட்டாங்குச்சியில தண்ணியும் ஒரு ஊசியும் வச்சுருப்பாங்க, நீ உணவு பரிமாறும் போது ஒரு பருக்கி கீழே விழுந்தாலும் கூட ஊசியால் குத்தி அந்த கொட்டாங்குச்சியில இருக்கிற தண்ணியில நினைச்சு வீணாக்காம சாப்பிடணும்னு வச்சேன். 50 ஆண்டுகளுக்கு மேலாக நீ என்னோடு வாழ்ந்திருக்கிறாய், நீ உணவு பரிமாறும் போது ஒரு பருக்கை கூட சிந்தியதில்லை, அதனால நீனும் கேட்கல நானும் சொல்லல. அதை கேட்ட அந்த அம்மா கண்ணுல கண்ணீர் வர இறந்து போறாங்க. வள்ளுவர் எழுதுறாரு, அடிசிற்கினியாளே அன்புடையாளே பதி சொல் தவறாத பாவாய், அடி வருடி பின் தூங்கி முன் எழும்பும் பேதாய் போதியோ இனிதாய் என் உறங்கும் என் கண்கிறார். இப்படிப்பட்ட ஒரு அன்பு மனைவியே கணவனுடைய சொல்லை மீறாமல் பதி சொல் தவறாத பாவாய், எனக்கு வாய்க்கு ருசியாக உணவளித்து என் கால்களை வருடி என்னை தூங்க வைத்து எனக்கு பின்னால் தூங்கி எனக்கு முன்னால் எழும்பி இந்த குடும்பத்தை கட்டி காத்த பேதை பெண்ணே போதியோ பொறுக்கியோ, இவனை எப்படி வாழ்வேன், எப்படி என்னால உயிரோட இருக்க முடியும்? இது சொல்லுவது வள்ளுவர். கண்ணதாசன் திரும்ப சொல்ல வேண்டும் என்றால் இன்னும் அழகா நமக்கு புரியணும்னா, ஒவ்வொரு மனைவி என்ன செய்யறாங்க, இப்ப இன்னைக்கு என்ன நடக்குது உங்க வீட்டுல பாருங்க. உண்ணும் அழகை பார்த்திருப்பாயே, உறங்க வைத்தே விழித்திருப்பாயே, கண்ணை இமை போல் காத்திருப்பாயே, காதல் கொடியே கண் மலர்வாயே, ஈன்ற தாயை நான் கண்டதில்லை, எனது தெய்வம் வேறொன்றும் இல்லை, உயிரை கொடுத்தும் உன்னை நான் காப்பேன், உதய நிலவே கண் மலர்வாய். நம்ம என்ன நினைக்கிறோம், நீங்க எல்லாம் இப்ப உட்கார்ந்து இப்படி எல்லாம் கேட்டுருக்கீங்க, இதுக்கெல்லாம் யார் காரணம்னு நினைக்கிறீங்க? சாட்சாத் உங்களுடைய மனைவியே காரணம். எப்படி தெரியுமா? உன்னை கரம் பிடித்தேன் வாழ்க்கை ஒளிமயமானது, பொன்னை மணந்ததினால் சபையில் புகழும் கூடுதல், கால சுமைதாங்கி போல மார்பில் இணைத்தாங்கி வீழும் கண்ணீர் துடைத்தாய், அதில் என் விம்மல் தணிந்தது, பேருக்கு பிள்ளை உண்டு வெறும் பேச்சுக்கு சொந்தம் உண்டு, ஆலம் விழுதுகள் போல் உறவுகள் 1000 இருந்தன, வேறென நீ இருந்தாய் அதில் வீழ்ந்து விடாமல் நான் இருந்தேன். இன்னைக்கு உங்க உறவுகள்லாம் உங்களோட இருக்கிறாங்களா? எல்லாரும் வேற வேற இடத்துல இருப்பாங்க. மனைவி தான் உங்களோட இருப்பாங்க, பிள்ளைங்க தான் உங்களோட இருப்பாங்க.
வேற மனைவி இருக்கிறதுனாலதான் நம்ம விழுந்துடாம இருக்கிறோம். அது இந்த நேரத்துல லாக்டவுன் பீரியட்ல மனைவி இல்லைன்னா கதை கந்தல் முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் நீங்க உணரணுங்கிறதுக்காக தான் இந்த சூழ்நிலையே வந்து கரோனாங்கிற பேர்ல வந்திருக்கு. இதை பாசிட்டிவா பாக்குற எல்லாருமே இதை இப்படி பார்க்கணும். கண்ணதாசனை பத்தி உங்களுக்கு தெரியும். நான் அடிக்கடி கண்ணதாசனை சொல்றதுக்கு காரணம் உங்க இதயத்துல பதிகிற மாதிரி சொல்லியிருக்கிறது. கண்ணதாசன் தமிழ் விளையாடு. கண்ணதாசனை பத்தி உங்களுக்கு தெரியும்னு ஏன் சொன்னேன்னா, அப்படிப்பட்ட கண்ணதாசன் போய் மனைவிக்கும் தாசிக்கும் என்ன வித்தியாசம் கேட்டாங்க. குடும்பமா கேட்டுட்டு இருக்கிறாங்க. இலக்கியத்துல விரசம் இல்லாமல் இருப்பதனால இதை சொல்லுகின்றேன். கண்ணதாசன் ஏன் சொன்னா, ஓர் கையிலே மதுவும் ஓர் கையிலே மங்கையரும் சேர்ந்திருக்கும் வேளையிலே என் ஜீவன் பிரிந்தால் நான் வாழ்ந்த வாழ்க்கை நலமாகும், இல்லை என்றால் ஏன் வாழ்ந்தாய் என்றே இறைவன் என கேட்பான் என்று தன்னுடைய வாழ்க்கையை அப்பட்டமாக தைரியமாக பதிவு செய்த ஒரே கவிஞன் கண்ணதாசன். ஆனா அது எல்லாருக்கும் தெரியும். அவர்கிட்ட போய் மனைவியை பத்தி தாசியை பத்தி கேட்கும் போது அவர் என்ன பதில் சொன்னாருன்னு நிறைய பேருக்கு தெரியாது. அதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதனை குறிப்பிட்டேன். மனைவின்னா யாருன்னு கேட்கிறார் ஒரு நண்பர் கண்ணதாசன். எழுதிக்கிடான்னு சொல்லிட்டு சொல்றாரு. மஞ்சள் நதிமுகம் அஞ்சி சிவந்திட மஞ்சம் விரித்து வைத்தாள், தனதோர் நெஞ்சை திறந்து வைத்தாள், அந்த பிஞ்சு மயில்தனை கட்டி அணைத்ததும் பிள்ளையை போல் குதித்தால் சுகமோ கொள்ளை என்றே கொடுத்தாள். கட்டி கிடந்திரு கண்ணம் வருடிய கைகளை பாராட்டி எனது கண்களை சீராட்டி உயர் கட்டில் எழுப்பிய ஓசையில் தாளாட்டி அணைத்தால் கட்டிய பெண்கள். மனையை பத்தி சொல்லிட்டே வர்றாருங்க. சாய்ந்து இரண்டுளம் பாய்ந்து துடிக்கையில் தாலியை சாட்சி வைத்தார், உனக்கே ஆளிலை காட்சி என்றாள். அவள் சாந்து புட்டினில் ஒரு முத்தமிட்டேன், அதில் நீந்தி கழித்திருந்தாள், முதல் சாந்தி முடித்திருந்தாள் சொன்னார். சரியா, மனைவியை பத்தி சொல்லிட்ட, தாசியை பத்தி சொல்லியாங்க. காசு பணத்தில் ஆசை வைத்திடும் வேசியரை பார்த்தேன், அவரையும் பூஜை அறை சேர்த்தேன், அந்த தாசி மக்கள் தங்கள் சேலை விரித்திடும் தந்திரமும் கண்டேன், பொய்மை மந்திரமும் கேட்டேன். அதெல்லாம் ரைட்டியா, இதுல எது உன்னதமானதுன்னு பதில கேட்டவர் என்ன கவிஞன் பாருங்க. இதற்காக தான் இதை பதிவு செஞ்சேன். என்ன கடைசியா முடிவு சொல்றாரு பாருங்க கண்ணதாசன். எத்தனை பெண்கள் இம்மண்ணில் பிறந்தன, சத்தியம் சம்சாரம், அவளே சாமி அவதாரம், அந்த பத்தினி கைகளில் பள்ளி கொண்டால் அதுவே பக்தி பிறவாகும், இறைவனின் சக்தி உறவாகும். அப்படின்னா மனைவியினுடைய பெருமை எந்த அளவுக்கு உயர்ந்தது என்பதை நாம் அறிந்து கொண்டே ஆக வேண்டும். இந்த இடத்துல உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். ஒவ்வொரு வீட்டிலையும் ஒரு மனைவியினுடைய அளப்பரிய பொறுமையும் தியாகமும் தான், உழைப்பும் தான் குடும்பங்களை கோபுரங்களாக உயர்த்துகின்றன. பிரச்சனை வரும்போது நெஞ்சரத்தோடு முடிவெடுக்கின்ற தன்மை ஆண்களை விட பெண்களுக்கு அதிகம். ஒரு ஆண் ஒரு பெண்ணை நேசிப்பது ஆச்சரியம் அல்ல, ஒரு கணவன் ஒரு மனைவியை நேசிப்பது ஆச்சரியம் அல்ல. ஆனால் மனைவியினுடைய நேசத்திற்கு ஏற்றார் போல் ஒரு கணவன் தன்னை மாற்றிக் கொண்டானே ஆனால் அதுதான் மிகச்சிறந்த ஒன்று. ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு குழந்தையை கொடுப்பது மட்டும் ஆண்மை அல்ல, அந்த பெண்ணை கடைசி வரை தன்னுடைய மனைவியை குழந்தை போல் வைத்து காப்பாற்றுவதுதான் உண்மையான ஆண்மை. இதை அத்தனை பேரும் அறிந்து கொண்டே ஆக வேண்டும். இயற்கை கூடங்க பெண்களுக்கு நியாயம் செய்வதில்லை. நானும் ஒரு கலெக்டரும் சமீபத்துல ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போயிருந்தோம். ஒரு பக்கம் ஆண்கள் ஒரு பக்கம் பெண்கள் உட்காந்துட்டாங்க. நான் அவங்ககிட்ட கேட்டேன், பெண்களை பார்த்து கேட்டேன், நீங்க எத்தனை பேர் ஆம்பளை பிள்ளைய பிறக்கலன்னு கவலைப்படுறீங்க? எல்லாரும் கை தூக்கினாங்க. பார்த்த டீச்சர் அவங்க பக்கத்துல நிக்கிறாங்க. உடனே இந்த கலெக்டர் ஆண்களை பார்த்து கேட்டாங்க, பெண் கலெக்டர். அவங்க வந்து ஆண் பிள்ளைகளை பார்த்து கேட்டாங்க, நீங்க எத்தனை பேர் பொம்பளை பிள்ளைங்களை பிறக்கலன்னு கவலைப்படுறீங்க? ஒருத்தம் கூட கை தூக்கி. அவர்கள் சொன்ன காரணங்களை பார்த்தால் நம்ம வீட்டுல ஆண்களுக்கு பெண்கள் இருக்காங்க. பெண் பிள்ளைகள் ஏன் அப்படி சொன்னார்கள் என்று கேட்டால் அவர்கள் சொன்ன பதிலை கேட்டு வியந்து போய்விட்டோம். ஒரு மாவட்ட கண்காணிப்பாளர், ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவராகி நாங்கள் வியந்து போய்விட்டோம். வெளியில போனா அவங்களுக்கு பாதுகாப்பு இன்மையில ஆரம்பிச்சு தன்னுடைய வீட்டுல ஆண் பிள்ளைகளுக்கு முக்கியத்துவம் அதிகமா கொடுக்குறாங்க, பெண்களுக்கு அந்த முக்கியத்துவம் கொடுக்கறது, சொத்துரிமையில ஆரம்பிச்சு கொள்ளி வைக்கிறது வரைக்கும் சொல்றாங்க. வியந்து போய்விட்டோம். அப்போ இந்த இடத்துல இயற்கை கூடன்னு ஏன் சொன்னேன்னா, பதின் பருவத்திலே இந்த பெண் பிள்ளைகளுக்கு ஆண் பிள்ளைகளுக்கு ஒரு சில மாற்றங்களையே உடலில் கொடுக்கின்ற, மனதில் கொடுக்கின்ற இந்த இயற்கையானது பெண் பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை உடல்பூர்வமாக உண்டாக்கும் போது அதை எதிர்கொள்வதற்கு மனம் முதிர்ச்சி அடையாத காரணத்தினால் பெண் பிள்ளைகள் தோண்டு போகிறார்கள். அதற்கு பிறகு குழந்தை பேற்றுக்காக திறக்கப்படுகின்ற வயிறு ஒரு பெண்ணினுடைய, ஒரு மனைவியினுடைய உடல் நலத்தை புரட்டி போட்டு விடுகிறது.
50 வயசை கடக்கிற பெண்களை பாத்தீங்கன்னா மானோபாஸ் பீரியட்ல அப்பட்டமாக உங்களுக்கு உண்மையை சொல்ல விரும்புகின்றேன், தன்னுடைய உடலும் தன்னுடைய மனதும் அவர்களை அறியாமலேயே வெளியில் போய்விடும். அதற்கு பிறகு பாருங்களேன், மார்பக புற்றுநோய், கருப்பை புற்றுநோய், இதற்குரிய சிகிச்சை, இத்துணையையும் இந்த பெண்கள் தாங்கிக் கொண்டு எப்படி ஒரு இருமல் தும்மலை போல கடந்து வீட்டுல பாத்தீங்கன்னா ஆண்களுக்கு ஒரு தலைவலி ஜலதோஷம்னா 2ஆம் உலகப் போரே நடக்கும். இவ்வளவையும் தாங்கிட்டு இந்த பெண்கள் இந்த ஆண்களுக்கு செய்கின்ற பணிவிடையை பார்க்கிறீங்கன்னா இந்த பெண்கள் எவ்வளவு உயர்வானது. ஒரு பெலிக்கான் பறவைன்னு ஒரு பறவை பௌராணிக கதைகள்ல வரும். அந்த பறவை பத்தி நீங்க தெரிஞ்சே ஆகணும். குறிப்பாக ஆண்கள். பெண்களினுடைய பெருமையை சொல்லுவதற்காக இதனை சொல்லுகின்றேன். அந்த பறவை என்ன பண்ணுமா, குஞ்சுகளுக்கு தீனி கிடைக்காத போது, இறை கிடைக்காத போது, இந்த மாதிரி சூழ்நிலையில தன்னுடைய அலகால் தன்னுடைய நெஞ்சை கீறி அதில் வடிகின்ற ரத்தத்தை அலகினால் பிடித்து குஞ்சுகளுக்கு ஊட்டணும். ஒவ்வொரு வீட்டிலும் மனைவி என்ற பெயரில் ஒரு பெலிக்கான் பறவை இன்றைக்கும் இருந்து கொண்டே இருக்கிறது. இதை மறக்காமல் இருக்க வேண்டியது ஆண்களாகிய கணவர்களாகிய நீங்கள் தான். அடுத்து அப்பா, அப்பாவுக்கும் பிள்ளைக்குமான உறவு எப்படி இருக்கணும்? நிறைய அம்மாவை பத்தி நான் பேசியிருக்கேன். அப்பாவை பத்தி இன்னைக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் அப்பாக்கள் முகம்தான் தெரியல வீட்டுல இருக்கிறதுனால. தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, 1000 முறையில் பெருமை. உலகத்திலேயே நமக்காக உண்மையா இருக்கிற 2 ஜீவன் அப்பாவும் அம்மாவும் தான். இந்த அப்பா நீங்க பாருங்களேன், புராணங்கள்ல கூட உலகத்தை சுற்றி வந்த முருகனுக்கு கொடுக்கவில்லை ஞான பழத்தை சிவனே. சிவன் ஞான பழத்தை பெற்றோர்களை சுற்றி வந்த பிள்ளையாருக்கு விநாயகருக்கு தான் கொடுத்தார். ஏன் இதை இந்த இடத்துல மட்டும் நான் சொல்றேன்னா, ஒவ்வொரு கணவனும் தந்தை அப்பா உலகத்துல இருக்கிற பெற்றோர்கள் எல்லாருக்கும் பிள்ளை பாசம் வேற மாதிரி இருந்தா கூட நம்முடைய தமிழகத்து தந்தைமார்கள், இந்திய தந்தைகள் வந்து பிள்ளைகளை எப்படி பார்க்கறாங்கன்னா தன்னுடைய உயிராக பார்க்கிறார். இதுக்கு ஒரு சம்பவத்தை சொல்றேன், நீங்க கேட்டு கூட இருக்கலாம் சில பேர். நான் உலகம் முழுவதும் சென்று பேசுவோம், அடிக்கடி விமான பயணம் மேற்கொள்ளும். நடந்த சம்பவம், 368 பயணிகளை சுமந்து கொண்டு ஒரு விமானம் மத்திய தரை கடலிலே 35,000 அடி உயரத்திலே பறந்து கொண்டு, அந்த நேரத்துல திடீரென்று ஒரு வெடிச்சத்தம், புகை மண்டலம், மரண ஓலம். காக்பிட்ல இருந்து பைலட் வந்து என்ஜின் ஆஃப் ஆயிடுச்சு. 20,000 அடி உயரத்துக்கு வந்துருச்சு புவியீர்ப்பு விசை. ஒரே சத்தம். பிளைட் எப்படி ஆடும் பாத்துக்கங்க. எல்லாரும் லைஃப் ஜாக்கெட் எடுத்து போட்டுக்குங்க, கடல்ல உள்ள போறோம், மிதக்கலாம் கொஞ்ச நேரம், உதவி வந்தா காப்பாற்றப்படலாம், இல்லை என்றால் இறக்கலாம். அதுக்கப்புறம் மயான அமைதி. அதுக்கப்புறம் எவனா பேச முடியுமா? துணை விமானி மட்டும் விடாம என்ஜின் ஆன் பண்றதுக்கு ட்ரை பண்றோம். காக்பிட்டுக்கு வெளியில வந்து பைலட் கத்திட்டு இருக்காரு, எல்லாரும் லைஃப் ஜாக்கெட் போட்டு. திடீர்னு 5000 அடி உயரத்துக்கு வரும்போது அந்த துணை விமானி வந்து லைட் எரியுதுன்னு கட்டுறாரு. பைலட் உள்ள போய் உட்காந்து 2 பேரும் சேர்ந்து முயற்சி பண்றாங்க. பல நாட்டை சேர்ந்த 368 பயணிகள் அதிலே பயணித்துக் கொண்டிருக்கின்ற வேளையிலே தண்ணீரை தொட இருந்த விமானத்தை கிரீன் லைட் எரிஞ்சு என்ஜின் ஆன் ஆனதுனால மீண்டும் 2 பேர் சேர்ந்து மேலே ஏறாங்க. எமர்ஜென்சி லேண்டிங்னு பக்கத்துல இருக்காங்க. வெளியில வரும்போது பத்திரிகை துறை நண்பர்கள் கேட்கிறாங்க, எப்படி உங்களால வந்து உயிர் பிழைச்சு வந்துட்டீங்க, இறப்பினுடைய விளிம்பை தொட்டு வந்தீங்க, கடைசி நேரத்துல என்ன நினைச்சீங்க? எல்லா நாட்டுக்காரர்களும் அமர்ந்திருக்கிறார்கள், பிள்ளைகளும் கேட்டுக்கொள்ளுங்கள், பெற்றோர்களும் கேட்டுக்கொள்ளுங்கள், நம்முடைய மரியாதை எவ்வளவு சிறந்தது என்று, இந்தியர்கள் யார் என்று, இந்திய தாய் இந்திய தகப்பன் யார் என்று, குறிப்பாக இந்திய அப்பாக்கள் யார் என்று, எல்லாரும் நாட்டை பத்தி வீட்டை பத்தி மனைவியை பத்தி பேங்க் பேலன்ஸ் விட்டுட்டு போறாங்கன்னு கடைசியா கவலைப்பட்டேன்னு சொல்றான். என்னுடைய பெண்ணுக்கு இன்னும் திருமணமாகவில்லை, என்னுடைய பிள்ளையினுடைய படிப்பு இன்னும் முடியவில்லை, என்னுடைய பிள்ளைகளை அனாதையாக விட்டு விட்டு இறக்கப் போகிறோமே என்று கதறி கதறி அழுதேன் என்று பதிவு செய்த 11 பேரும் இந்திய தந்தைகள் என்பதை பிள்ளைகளே தயவு செய்து தெரிந்து கொள்ளுங்கள். சமீபத்துல சவுதி அரேபியாவில பேசிட்டு ஜெத்தா விமான நிலையத்துல வந்து நான் உட்கார்ந்தேன். 2 பையன்க, கரூரை சேர்ந்தவர்கள், அந்த பக்கம் உள்ள 7 மாவட்டங்களை சேர்ந்தவர்கள் இதில் இணைப்பில் இருக்கிறீர்கள் என்பதை நான் அறிவேன். கரூரை சேர்ந்த சம்பவங்கிறதுனால சொல்றேன். 2 பேரு இங்க பாலிடெக்னிக் முடிச்சுட்டு அங்க போய் சவுதி அரேபியால வேலை பார்க்கறேன். நான் உட்கார்ந்து புக்கை படிச்சுட்டு இருந்தேன். ஏர்போர்ட்ல வந்தோம்னா, நான் கரூர்ல போலீஸ் ஆஃபீஸரா வேலை பார்த்தது எனக்கு தெரியும்,
நான் இப்போ ஒரு சொற்பொழிவாளர்ங்கிறதுனால என்னை பார்த்துட்டு நீங்க தானே சார் கல்வி சார் 2 பேரும் வந்து கேட்கறாங்க. ஆமா சார், உங்களோட ஒரு செல்ஃபி எடுத்துங்க, காரணத்தோடு பதிவு செய்யுங்க. 2 பேரும் எனக்கு முன்னாடி போனோம், போட்டோ எடுத்துட்டு. ஒரு பையன் கேட்கறான், என்னடா 5 வருஷமா இந்த பாலைவனத்துல வேலை பார்த்து உன் தங்கச்சி கல்யாணத்தை வந்து முடிவு பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமாடா, வேற என்ன பண்றது, அப்பா பாவம்டா, அவர் என்ன பண்ணுவாரு, கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து தங்கச்சி கல்யாணத்துக்கு பிறந்த பத்திரிக்கை தான் கையில. அப்ப அவன் கேட்கறான், அப்படின்னா இன்னமும் வரமாட்டேன், இந்த பாலைவனத்துல இருந்து தப்பிச்சேங்கிறான். என்ன, சவுதி அரேபியா பத்தி நிறைய பேர் தெரிஞ்சவங்க இருக்கீங்க. புழுதி புயல் அடிக்கும், பச்சை மரம் பற்றி எரியும், தார் உருகி ஓட ரோட்ல, அவ்வளவு வெப்பமான நாடு. நம்ம ஆள் போய் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு பார்த்து நீங்க கற்பனையில யோசிப்போம். அந்த மாதிரி இடத்துல இருந்து தப்பிச்சுட்டு நம்ம வரமாட்டேன்னு கேட்கறான். அதுக்கு அந்த கல்யாணம் நிச்சயம் பண்ணி இருக்கிற தன் தங்கைக்கு கல்யாணம் நிச்சயத்தை பண்ணி இருக்கிற அந்த பையன் சொல்றான், இல்லடா கடைசி நேரத்துல மாப்பிள்ளை வீட்டுல பார்த்துப்போம் நகை வேணும்னு கேட்டாங்க. அதனால நான் இன்னும் 2 லட்சம் ரூபாய் பணம் தேவைப்பட்டுச்சு, போய் ஷேக்குன்னு சொல்றான், மன்னர் ஆட்சி ஷேக் கிட்ட கேட்டேன். 2 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்து 2 வருஷத்துக்கு எழுதி வாங்கிட்டேன், திரும்பவும் 2 வருஷம் வந்து உழைக்க மாட்டாங்க. ஐயோ, திரும்ப வரப்போறியாங்க. அப்ப இந்த பாரு செயின் அப்படின்னு எழுதி எடுத்து காமிக்க, தங்கச்சி வாங்க, அப்பாவுக்கு ட்ரெஸ், தம்பிக்கு வாட்ச், ஒவ்வொன்னா காமிக்க. அப்ப அவன் கேட்கறான், உனக்கு என்னடா வாங்கன்னு கேட்க. அவன் சொல்றான், பாருங்க எப்படிப்பட்ட மண்ணின் மைந்தர்கள் பாருங்க, வியந்து போன சம்பவம். அதனால சொல்லுகின்றேன், எனக்கு என்னடா கல்யாணமே நம்ம கல்யாணம், அங்க போய் 100 ரூபாய்க்கு ஒரு சட்டம் வாங்கிட்ட போறேன், தங்கச்சி கல்யாணம். இங்க வந்து பொருள் விலை கூட இருக்குண்டா, பணம் எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும். நான் முதல்ல ஒரு தட்டு தட்டி இப்படி கையை காமிச்சு, அதுக்குள்ள விமானத்துக்கு கூப்பிட்டாங்க, பேச முடியல, உள்ள போயிட்டாங்க. உள்ள அவனோட உட்காந்து பேசணும், சீட்டை மாத்தி நினைச்சேன். பிசினஸ் கிளாஸ் எக்கானமி கிளாஸ் என்னால பேச இதுல வந்து இறங்கிட்டேன். காரணத்தோட சொல்லி கொண்டு வருகின்றேன். இறங்கணும்னா எனக்கு மட்டும் லக்கேஜ் எடுத்துட்டேன். நான் லக்கேஜ் எடுத்துட்டு வரேன். வரும்போது இவன் 2 பேரும் லக்கேஜ் எடுத்து முன்னாடி போறான். தங்கச்சியினுடைய கல்யாணம் நிச்சயமா இருக்கிற அந்த பையனை ரிசீவ் பண்றதுக்கு ஒரு வயதான மனிதர், தலையில முடி இல்லாம, ஒரு அரக்கை சட்டை, 4 முளை வேஷ்டி, மடிச்சு கட்டிட்டு அவங்க அப்பான்னு தெரியும். கூட திருமண கோலத்துல அவன் தங்கச்சி நல்ல ட்ரெஸ் போட வந்து 2 பேரும் அப்பாவும் தங்கச்சின்னு பார்த்தாலே தெரியும். இந்த அப்பா இவனை பார்த்தவன் அப்படி கட்டி பிடிச்சிட்டு, என்னப்பா 5 வருஷம் வராம கருத்து இழைச்சு போயிட்டா, என்னாலதான்டா அவனுக்கு அவ்வளவு கஷ்டம். அந்த பொண்ணை அவன் கையை பிடிச்சிட்டு, என்ன என் கல்யாணத்துக்கு தானே இந்த பாடுபடுற அப்படின்னு 2 பேரும் அழுகுறாங்க. அதை பார்த்து இவனும் அழுகுறான். அந்த கலங்கிய கண்களோடு அவன் அப்படி ஒரு திரும்பி ஒரு பார்வை அவனுடைய நண்பனை பார்த்தாம, அதுல 1000 அர்த்தங்கள். என்ன தெரியுமா, பாலைவனத்துல வேலை பார்க்க திரும்ப வருவியான்னு கேட்டீங்களா, இந்த பாசத்திற்காக நான் எத்தனை ஆண்டுகள் வேண்டுமானாலும் பாலைவனத்திலே வேலை பார்ப்பேன் என்று சொல்லுவதை போல உணர்த்தி விட்டு 2 பேரையும் கடந்து போக முடியாம நான் பக்கத்துல போய் சொல்றேன். அவங்க அப்பாவுக்கு என்ன தெரியாத அவர்கிட்ட தட்டி, உண்மையிலே நீங்க கொடுத்து வச்சாப்பா தப்புன்னு சொன்னான் பாருங்க. சார் எங்க அப்பா கொடுத்து வச்சு வரல சார், நான் தான் கொடுத்து வச்சோம் சார், என் தங்கச்சி தான் சார் கொடுத்து வச்சேன். ஏன்பா அப்படி சொல்ற அப்படின்னு கேட்டேன். உடனே சொன்னான், எங்க அம்மா எங்களை பெருத்து போட்டு இறந்து போயிட்டாங்க சார், நான் 2 பேரும் ட்வின்ஸ் சார். எங்க அம்மா வந்து இறந்த பிறகு எங்க அப்பா வேற கல்யாணமே பண்ணி உடல் பொருள் ஆகிய அத்துணையும் செலவு செய்து எங்களை வளர்த்தாரு சார். இருக்கிறதெல்லாம் வித்து நான் வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சேன். நான் வந்து இப்போ நாங்க கொடுத்து வச்சவங்களா எங்க அப்பா கொடுத்து வச்சவங்க சொல்லுங்க சார். நான் உடனே 2 பேர் தோல்லையும் கையை வச்சு 2 பேரும் கொடுத்து வச்சவங்க அப்பா. நீ வந்து ஜெத்தா விமான நிலையத்துல என்கிட்ட ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்ட, உன்னை போல இந்த கரூர் மண்ணில இருந்து 2 பேர் வந்திருக்கீங்கன்னா உங்கள்ட்ட நான் போட்டோ எடுத்துக்கணும், நாங்க வான்னு சொல்லி கொடுத்து அவனோட நான் ஒரு செல்ஃபி எடுத்து. இப்படிப்பட்ட பிள்ளைகளையும் இந்த தேசம் இன்னும் உருவாக்கி கொண்டிருக்கிறது. அப்பா சொல்லாமல் சொல்லிக் கொடுத்த அனுபவங்களை, பேசாமல் பேசி காண்பித்த பாசத்தை வேறு யாரால் தர முடியும்? அம்மாவினுடைய அன்பு வெளிப்படையானது, அப்பாவினுடைய அன்பு வெளியே தெரியாது. சாப்பிடவா அப்படின்னு கூப்பிடுறது அப்பா, இல்ல வா வந்து சாப்பிட்றா அப்படின்னு கூப்பிடுறது அம்மா. சாப்பிட உட்காரும் போதே புள்ள சாப்பிட்டானு கேட்டுட்டு உட்கார்றது அப்பா. இது என்ன சொல்றேன்னா, அப்பாவோட அன்பு வந்து தோசை கல்லு மாதிரி, அம்மாவோட அன்பு வந்து தோசை மாதிரி. சாப்பிட்டோம்னு அம்மாவோட அன்பு தெரியும் வெளிப்படையா. அப்பா எவ்வளவு சூடு போடுறாரு உங்களை வளர்க்கறதுக்குன்னு தெரியாது, யாராவது சொன்னாதான் தெரியும். இந்த உலகத்திற்கு உன்னை அறிமுகப்படுத்தியவள் உன்னுடைய தாய், இந்த உலகத்தையே உனக்கு அறிமுகப்படுத்தியவர் உன்னுடைய தந்தை. நீ நினைச்சுப்பாரு, எந்த நேரத்திலேயாவது தன்னுடைய அன்பை வெளிக்காட்ட தெரியாது, அப்போ தன்னுடைய பாசத்தை சொல்ல தெரியாது, கொஞ்சம் கூட தெரியாது. அந்த பேதை மனிதனுக்கு குடங்குடமாக சோகத்தை மனதிலே வைத்துக் கொண்டு அழக்கூட தெரியாது. எங்க அழுத்தா குடும்பம் குலைந்து போய்விடுமோ, பிள்ளைகள் சிதறி விடுவார்களோ, கவலைப்படுவார்களோ என்று. ஆனால் அத்துணையும் மனதில் சுமந்துட்டு
இன்று நாம் உண்ணுகின்ற உணவு, உடுக்கின்ற உடை, இருக்கின்ற இடம் அத்துணையும் அந்த தந்தையால் கொடுத்தது தானே, அவருடைய வியர்வையில் விளைந்தது தானே. உனக்கு உன்னுடைய தந்தை கொடுக்கின்ற அல்லது செய்கின்ற அத்துணை அவர் காலத்தில் அவருக்கு கிடைக்காததாகவே பெரியதாகவே உனக்கு செய்தார். அத்துணை பாசம் பிள்ளைகள் மீது தந்தைக்கு. அத்துணை நேரத்திலும் தன்னை பற்றி அவர் கவலைப்பட்டதே இல்லை. தனக்காக எந்த தந்தையும் வாழ்ந்ததே இல்லை. உங்களுக்கு தெரியுமா? நான் உலகத்தை சுற்றியதில் நான் அறிந்து கொண்ட உண்மை, தனக்காக சமைக்காத அம்மாவும் தனக்காக சொத்து சேர்க்காத அப்பாவும் உலகத்திலே இந்தியாவை தவிர எந்த நாட்டிலும் இல்லை. இதை தெரிந்து கொள்ள வேண்டியது பிள்ளைகளாகிய நீங்கள் தான். அதே நேரத்திலே கிராமப்புறங்களிலே உள்ள பெற்றோர்களிலே தந்தையை பார்த்தீர்கள், பாலின்றி பிள்ளைகளும் பசியறிந்து தாய் அழுவார், கையிலே காசுமில்லை கடன் கொடுப்பார் யாரும் இல்லை என்ற சூழ்நிலையிலே கொச்சை பிழைப்பறியும் கொலை திருட்டு நாம் அறியும் என்று உங்களை வளர்த்தெடுப்பதற்காக அந்த பெற்றோர்கள் படுகின்ற பாடு, பரப்பிலும் வயலிலும் வெயிலிலும் பணியிலும் குளிரிலும் விழுந்து புரண்டு பட்ட காயங்களையும் தழும்புகளையும் சுமந்து கொண்டு உங்களை வளர்த்தெடுப்பவர் தானே நம்முடைய தந்தை. அந்த தந்தையினுடைய கண்ணிலே கண்ணீர் வருவதற்கு நாம் காரணமாக இருக்கலாமா? நினைப்பார். கண்ணான தந்தையை கண்ணீரில் தள்ளினேன், கண்ணாடி வளையலை பொன்னாக நம்பினேன், பெண்ணாசை வெறியிலே தன்மானம் புரியலே என்று எத்துணை பேர் தந்தையை தவிக்க விட்டு செல்பவர்களை பார்த்தது. பெற்ற வயிறு எரியுதையா, வேறு பிள்ளை எனக்கு இல்லையா, உற்ற உறவுகள் இல்லையா, உங்கள் உள்ளம் புறங்கிட வேண்டும் இல்லையா, ஓடிப்போன பெண்ணை தேடி கண்டுபிடித்துக் கொடுங்கள் என்று வந்து கதறி எழுத பெற்றோர்களை நான் அறிவேன். இப்படிப்பட்ட பெற்றோர்களுக்கு இப்படிப்பட்ட துரோகத்தை எந்த காலத்திலும் நீங்கள் நினைக்கக்கூடாது. ஏனென்றால் உலகத்திலேயே துயரமான கண்ணீர் பெற்றோர்களுடைய கண். உங்களை வளர்ப்பதற்கு அவர்கள் படுகின்ற பாடு அப்படிப்பட்டது. இதை புரிந்து கொள்ள வேண்டியது நீங்கள் தான். இறுதியாக 5 நிமிடத்தில் முடித்து விடுகின்றேன். தாயை சொல் பற்றி சொல்லாமல் முடித்தால் அது நிறைவு பெறாது. தாயிலிருந்துதான் தலைமுறை தொடங்குகிறது. ஒவ்வொரு தாயும் ஒரு வரலாறு. தலைமுறை மாற்றத்தை உருவாக்கக்கூடிய தகுதி படைத்தவள் இந்த உலகத்தில் தாய் மட்டுமே. மாதா வயிறறிய வாழா ஒரு நாளும் என்கிறார் வாரியார். மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் என்கிறது உலக நீதி. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்கிறது கொன்றை வென்றன். யார் இல்லை என்றால் இந்த உலகத்தில் நீ பிரவேசித்திருக்கவே முடியாது. யாரை இழந்து விட்டால் நீ திரும்ப பெற முடியாது. அவளுடைய பெயர் தானடா தாய் என்று சொல்லுபவர் விவேகானந்தர். 10 மாதம் உன்னை சுமந்து புரண்டு படுத்தால் கூட உனக்கு வலிக்குமே இல்லை. உனக்கு வேண்டியதை உண்டு, தனக்கு வேண்டியதை வெறுத்து நீ பிறப்பதற்கு முன்பே உனக்காக இறைவனிடத்தில் வேண்டிய ஒரு உன்னதமான ஜீவன் இந்த உலகத்தில் உண்டென்றால் உன்னை பெற்ற தாயை தவிர யாரும். சித்திர சோலைகளாக இங்கு பிள்ளைகள் நிறைய பேரை நான் பார்க்கின்றேன். உங்களை இப்படி வளர்த்தெடுப்பதற்கு உன்னுடைய தாய் எத்தனை முறை வியர்வை சிந்தினார், ஏன் எத்தனை முறை ரத்தம் சிந்தினார். நாம் யோசித்து பார்ப்பதுதான். அவர்கள் சேற்றிலே கால் வைத்ததனால் தானே நாம் சோற்றிலேயே கை வைக்கின்றோம். தாயை போற்றி வீழ்ந்தவனும் இல்லை, தாயை தூற்றி வாழ்ந்தவனும் இல்லை. தாய் அசல், தெய்வம் அதன் நகல் என்று நாம் தெய்வத்தை நேரில் பார்த்ததில்லை. உங்களுக்கு தெரியுமா? பூமிக்கு அடியிலே இருக்கின்ற நீரானது கிணற்றின் மூலம் முகம் காட்டுவதை போல, பசுவினுடைய உடலிலே இருக்கின்ற பாலானது மடிக்காம்பின் மூலம் சுரப்பதை போல, இறைவன் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க முடியாது என்ற காரணத்தினால் தாயை படைத்தார். கண்ணை விளக்காக்கி, கையை தொட்டிலாக்கி, இரத்தத்தை பாலாக்கி நம்மை வளர்ப்போல் தானே நம்முடைய தாய். நீங்கள் நினைத்து பாருங்கள், கல்லூரிக்கு வருகின்ற பிள்ளைகளை நான் பார்க்கின்றேன். தன்னுடைய பெற்றோர்கள் ஏழ்மையில் வளர்ந்தவர்கள் என்பதனால் அவர்களை அறிமுகப்படுத்துவதற்கு கூட வெட்கப்படுகின்ற, கூச்சப்படுகின்ற பிள்ளைகளை பார்த்து நான் வெட்கி நின்றிருக்கின்றேன். அவர்கள் இல்லாமல் நீங்கள் எங்கே வந்தீர்கள்? எப்படி வந்தீர்கள்? ஓலை குடிசையிலே ஒழுகும் மழை நீரை குழந்தை மேல் படாமல் காப்பதற்காக ஒவ்வொரு தாயும் தன்னுடைய உடலை கூடாரமாக்குகிறார். நாம் நனைந்திருப்போம், மழை நீரால் அல்ல, தாயினுடைய கண்ணீரால் என்பதை மனதிலே பதிய வைத்துக் கொள்ளும். எல்லோருமே. நான் உங்களிடம் இன்று உரையாற்றிக் கொண்டிருக்கின்றேன். முன்னாள் காவல்துறை உயரதிகாரியாக பணிபுரிந்துவிட்டு இன்று உலகம் முழுவதும் சென்று சொற்பொழிவாளனாக உரையாற்றிக் கொண்டு உங்களிடம் இன்று பேசிக் கொண்டிருக்கின்றேன். அதற்கு யார் காரணம்? என்னுடைய தாயும் தந்தையும் மட்டுமே. வரப்பிலே புல்லறுத்து, வயலிலே களை எடுத்து, கையிலே வடிகின்ற ரத்தத்தை காசாய் என்னுடைய ஏழை தாய் என்னை படிக்க வைத்த காரணத்தினால் இன்று உங்கள் முன் நான் சிறப்பு விருந்தினராக உரையாற்றிக் கொண்டிருக்கின்றேன். நீங்கள் இன்று வாழுகின்ற வாழ்க்கைக்கும் காரணம் உங்களுடைய பெற்றோர்கள் தான் என்பதை ஒருபோதும் மறவாதீர்கள். இதை விட முக்கியமான ஒன்று நண்பர்களே,
கோடிக்கணக்கான யூதர்களை கொன்று குவித்த ஹிட்லரை கூட அந்த தாய்ப்பாசம் விடவில்லை. முற்றும் துறந்த துறவியான பட்டினத்தாரையும் அந்த தாய்ப்பாசம் விடவில்லை. கோடிக்கணக்கானவர்களை கொன்று குவித்த ஹிட்லர் 2ஆம் உலகப் போரிலே தோல்வியை தழுவிய பிறகு தனக்குத்தானே துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டு தற்கொலை செய்து வேண்டும் என்று நினைத்த போது தன்னுடைய தாயினுடைய புகைப்படத்தை கையிலே எடுத்து நெஞ்சிலே வைத்து அணைத்தபடி துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டு நாற்காலியிலே சரிந்து கிடந்தார் என்கிறது வரலாறு. இன்றைக்கு தாயை உதாசீனப்படுத்துகின்ற பிள்ளைகளையும் தாயை முதியோர் இல்லத்திலே சேர்க்கின்ற பிள்ளைகளையும் பார்த்து நான் ஆச்சரியப்பட்டிருக்கின்றேன். நான் உங்களுக்கு ஒன்றை சொல்லிக் கொள்கின்றேன். பட்டினத்தார் முற்றும் துறந்த துறவி, சோழ பேரரசனுக்கே கடன் கொடுக்கும் அளவிற்கு பணக்காரர், கோடிக்கணக்கான பணத்தை தூக்கி எறிந்துவிட்டு துறவு கோலம் போடுகின்றார். ஒரு தாய் ஒரு பிள்ளையை வளர்ப்பதற்கு என்ன பாடுபடுகிறாள் என்பதை அவருடைய வார்த்தையிலேயே நான் சொல்லி நீங்கள் கேட்டால் எந்த பிள்ளைகளும் இதை பார்த்துக் கொண்டிருப்பவர்கள் தாயை புறந்தள்ள மாட்டீர்கள். முதியோர் இல்லங்களை மூடிவிடலாம். துறவு கோலம் பூண்டு வெளியிலே வரும்போது மக்கள் மறிக்கின்றார்கள், அவர் கவலைப்படவில்லை. மனைவி மறிக்கின்றார், கவலைப்படவில்லை. பெற்ற தாய் வந்து மறிக்கின்றார். அப்படியே நின்ற பட்டினத்தார், தாயை இந்த உயிர் நீ போட்ட பிச்சை, நீ எதற்கு மறிக்கின்றாய் எனக்கு தெரியும். உனக்கு ஈமக்கிரியை செய்யாமல் கொள்ளி வைக்காமல் இந்த பட்டினத்தார் பூம்புகார் நகரை விட்டு போக மாட்டான். இது சத்தியம் என்று சத்தியம் செய்து கொடுத்த பட்டினத்தார் இதே பூம்புகார் நகரத்திலே சத்திரத்திலே தங்கி பிச்சை எடுத்து உண்டார். தன் தாய் இறந்த செய்தியை கேட்டு சுடுகாட்டிற்கு பதறியடித்து ஓடிய பட்டினத்தார் தன் தாயினுடைய உடலை பச்சை வாழை மட்டையிலே வைத்து நெருப்பிடுவதற்கு முன் அவர் கதறி எழுவதை அப்படியே பதிவு செய்கின்றார். 2 திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்று பைகள் என்ற போதே பரிந்தெடுத்து செய்ய 2 கைப்புறத்தில் ஏந்தி கனகமுளை தந்தாளை எப்பிறப்பில் காண்பேன். பெற்று வளர்த்து சீராட்டி பாலூட்டி வளர்த்த தாயே இறந்து போயிட்டிய, எந்த பிறவில ஒன்ன மாதிரி அம்மா எனக்கு கிடைக்கும். முந்தி தவம் கிடந்த 300 நாளளவும் அந்தி பகலாய் சிவனை ஆதரித்து தொந்தி சரிய சுமந்து என்னை பெற்ற தாயார் தனக்கோ எரிய தளல் மூங்குவேன். எப்படி அம்மா மேல நெருப்போப்பேன். கதறாரு. வட்டிலும், வட்டில்னாக்க சோறு விட்டுற தட்டு, வட்டிலும் தொட்டிலும் மார்மேலும் தோல் மேலும் கட்டிலும் வைத்தென்னை காதலித்து முட்ட சிறகிலிட்டு காப்பாற்றும் தாய்க்கோ விறகலிட்டு தீ மூட்டுவேன். நொந்து சுமந்து பெற்று நோகாமல் ஏந்தி பால் கொடுத்து வளர்த்தெடுத்து தாழாமல் அந்தி பகல் கையிலே கொண்டென்னை காப்பாற்றும் தாய்க்கோ மெய்யிலே தீ மூட்டுவேன். அரிசியோ நான் இடுவேன் ஆத்தாள் தனக்கு வரிசையிட்டு பார்த்து மகிழாமல். அம்மா கொஞ்சிறாங்களாம் பிள்ளைய. ருசியுள்ள தேனே அமிர்தமே தெய்வ திரவிய மானே என்று அழைத்த தாய் தாய் தலைமேல் கொள்ளிதனை வைப்பேனோ புசா. முன்னை இட்டத்தி முப்புறத்திலே பின்னை இட்டத்தி தென்னிலங்கை அன்னை இட்டத்தி அடிவயிற்றிலே என்று ஒரு துறவி கதறினார். இதை ஏன் இப்படி சொன்னேன்னு தெரியுமா? சமீபத்திலே வேலூரிலே கணவன் மனைவியோடு ஒரு முடிந்த வயதான தாய் இருக்கின்றால், 2 பிள்ளைகள். சுருக்கமாக சொல்லி முடிக்கின்றேன். நடந்த சம்பவத்தை உணர்ந்து கொள்ளுங்கள். பட்டினத்தார் துறவி, கொடுங்கோலன் ஹிட்லர், அவர்கள் தாய்ப்பாசம் எப்படி இருந்தது, இன்றைய தாய்ப்பாசம் எப்படி இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் இளைய சமுதாயம். அந்த நேரத்திலே வீட்டுக்குள்ள வந்து வேலைக்கு போயிட்டு வந்து நுழைறான் கணவன். மனைவி சொல்றா, ஒண்ணு நான் இருக்கணும் இந்த வீட்டுல, இல்லைன்னா அந்த கிழவி இருக்கணும். யார? கணவனுடைய அம்மாவை. ஏன்னு கேட்கிறான். இந்த பிள்ளைங்க 2 24 மணி நேரம் அந்த கிழவி ரூம்லயே இருக்கு, என்கிட்ட வரவே மாட்டேங்குது. குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்தில் அந்த அம்மா இருமுறாங்க, அது பிள்ளைங்களுக்கு நோய் வந்துடும் அப்படின்னு இவங்க சொல்றா. எப்ப இந்த கொரோனா வந்து இல்லைங்க, அதுக்கு முன்னாடி சும்மா வயதானவர்கள் இருமத்தான் செய்வார்கள். அந்த அவர்களுடைய அனுபவமும் அன்பும் பாசமும் வேறு யாரால் கொடுக்க முடியும்? அந்த இடத்துல அந்த பிள்ளைகள் இருக்கக்கூடாது. அதனால உங்க அம்மாவை கொண்டு போய் முதியோர் இல்லத்துல விடுங்க. கதற கதற தாயை கேட்காமல் அழைத்து கொண்டு போய் முதியோர் இல்லத்துல சேர்க்க. நான் இன்னமும் பிள்ளைங்களோட கொஞ்சவே இல்லடா, இந்த வீட்டுல அப்பா வாங்கின வீடுடா, நான் இங்கேயே இருந்துறேன்னு சொன்னாங்க. நடந்தது என்ன தெரியுமா? முதியோர் இல்லத்துல சேர்த்துட்டு வந்துடுறான். 1 வாரம் ஆகுது. முதியோர் இல்லத்துல இருந்து தொடர்ந்து போன் வந்துட்டே இருக்கு. அவங்க அம்மா போன்ல போட்டுட்டே இருக்காங்க. எடுக்கவே இல்லை. இந்த சனியனுக்கு வேற வேலை இல்லைன்னு ஆஃப் பண்றான். முதியோர் இல்ல தலைவி கூப்பிடுறாங்க, அப்பவும் எடுக்கல. ஏதாவது அம்மா பேசுவாங்க. 2 பேரும் வந்துட்டு இருக்கும்போது லாரி பின்னால வந்து அடிச்சு தூக்கி வீசப்படுகிறார்கள் 2 பேரும். கணவன் ஒன்றும் பிரச்சனை இல்லாம தப்பிச்சுக்கிறான். மனைவிக்கு கண் பார்வை. 2 பேரும் வெள்ளூர் சிஎன்சி ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் அட்மிட் போடுறாங்க. யாராவது கண்ணு கொடுத்தாதான் பிழைக்க முடியும். ஆனா யாரும் கண் கொடுக்கறதுக்கு இல்லை. திடீர்னு பிள்ளைங்க வந்து கேட்குறது, எங்க பாட்டி?
அவங்க ராமேஸ்வரம் போயிட்டாங்க, காசி போயிட்டாங்க, போய் சொல்லிடுறாரு. இந்த நேரத்துல ஒரு நாள் வந்து டாக்டர் சொல்றாரு, பக்கத்துல இருந்து யாரோ 2 கண்ணு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஆபரேஷன் முடியுது. கண்ணை திறந்து பார்க்கும்போது முதல்ல அத்தையை தான் நான் பார்க்கணும், அப்பதான் புத்தியன்ற மாதிரி சொல்றாரு. அதனாலதான் இவ்வளவு குழப்பம் குடும்பத்துல, நான் தான் தப்பு பண்ணிட்டேன், போய் அத்தையை அழைச்சிட்டு வாங்க முதியோர்கள். கணவனும் பையனை மட்டும் அழைச்சிட்டு ஓடுறான். அங்க போன அந்த முதியோர்களை தலைவி உனக்கு பார்த்து உனக்கு தாரி, ஏன்னா ஒரு மனுஷன் கொல்லி வைக்க கூட வரலையா, அம்மா செத்து போயிட்டாங்க, எத்தனை தடவை உங்க போன்ல கூப்பிடுறதுன்னு சொல்றாங்க. அப்பதான் இந்த பேரனுக்கு அம்மா அப்பா இறந்து போயிட்டாங்கன்னு தெரியும். கதறான், கீழே வந்து பரலாம். அங்க வேலை பார்த்துட்டு இருக்கிற ஒரு அம்மா வந்து சொல்றாங்க, அவன் பாட்டி இறந்துட்டாங்கப்பா, ஆனா உனக்கு ஒண்ணு சொல்றேன், அவங்க கண்ணை நீ பார்க்கணும், உன்னே தான் சொல்லிட்டு நாங்க சாகிற வரைக்கும். இந்த பக்கத்துல இருக்க சிஎம்சி ஹாஸ்பிட்டல்ல 2 நாளைக்கு முன்னாடி ஆபரேஷன் நடக்கும்போது அவங்களுடைய கண்ணை தானம் கொடுத்துருந்தாங்க, அது ஒரு பொண்ணுக்கு வச்சிருக்காங்க, நீ போய் அங்க பாருங்கன்னா புள்ளி அழைச்சிட்டு போவா. அங்க போய் ரெஜிஸ்டர் எடுத்து பார்க்கலாம். கண் தானம் செய்தவர் கோமலத்தம்மா, கண் தானம் பெற்றவர் கோமதி என்று இவனுடைய மனைவியின் தாயினுடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, உடலும் நீயே உயிரும் நீயே உலகம் நீயே தாய், உடலில் சுமந்து உயிரில் கலந்து உதிரம் தருவாய் நீ, நான் மறந்தாலும் நீதானே எனில் வாழ்கிறாய், நீ மறைந்தாலும் நீதானே என்னை ஆழ்கிறாய் என்ற பாட்டுத்தான் எனக்கு ஞாபகம் உண்டு. 300 நாள் என்னை சுமந்து மூச்சடக்கி பெற்றெடுத்து முதல் முத்தமிட்டு மூச்சு காற்றை பங்கு போட்டு தொப்புள்படி சொந்தம் தந்து என்னை வளர்த்த பெற்றெடுத்த தாய் நீ அம்மா, உனக்கு பெற்ற கடன் எப்படித்தான் தீருமா என்று கிராமப்புறத்திலே பாடுகிறார். அப்படி என்றால் ஒரு தாயினுடைய அருமையை நாம் உணர வேண்டுமா வேண்டாம்? இந்த இடத்திலே நேரம் கருதி நிறைய நேரம் பேசலாம் என்று சொன்ன காரணத்தினால் நான் வழக்கமாக பேசுகின்ற நேரத்தை விட அதிகமாகவே பேசினேன். குழந்தைக்கும் பெற்றோர்களுக்குமான உறவு, கணவனுக்கும் மனைவிக்குமான உறவு, தந்தைக்கும் பிள்ளைகளுக்குமான உறவு, தாய்க்கும் பிள்ளைகளுக்குமான உறவு, இவற்றை பேசியதற்கு காரணம் உறவுகளும் உணர்வுகளும் என்ற தலைப்பு என்ற காரணத்தினால். இதற்கு முன்னால் இந்த கடினமான சூழ்நிலையிலே நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பதிவு செய்திருக்கின்றேன். இத்துணை நேரம் நடுப்புற வந்து சில என்னுடைய லேப்டாப்ல வந்து சார்ஜ் போயும் கூட ஒருத்தர் கூட நகராம இருந்த என்னுடைய பேச்சை கேட்ட அத்தனை பேருக்கும், இந்த வாய்ப்பை கொடுத்த பாலு மகேந்திர அவருக்கும் ஏனைய நண்பர்களுக்கும் என் இதயபூர்வமான நன்றியை கூறிக்கொள்கின்றேன். ஏதேனும் யாரேனும் கேள்வி கேட்க வேண்டும் என்றால் தயவு செய்து கேட்கலாம். எல்லாரும் அந்த பார்ட்டிசிபென்ட் லிஸ்ட்ல கீழே சாட்டுங்கிற ஆப்ஷன்ல உங்களோட கொஸ்டினை போட்டிங்கன்னா கேட்டலாம். ஏன்னா அட் அ டைம்ல எல்லாரும் 200-250 பேர் இருக்கீங்க, கேட்டா கொஸ்டின் ரீச் ஆகாது. ஸோ சாட் பாக்ஸ்ல போட்டுருங்க, அந்த கொஸ்டினை வந்து நாங்கள் அவருக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுறோம் சாருக்கு. ஸோ சாட்ல போட்டுருங்க, சாட்ல மெசேஜ் டைப் பண்ணி போடுங்க, கொஞ்சம் சீக்கிரம். இப்பவே கேப்பீங்களா? இப்பயே வந்துட்டு இருக்குங்க, ஒரு கொஸ்டின் வந்துருச்சுங்க. இன்றைய பெற்றோர்கள் குழந்தைகளிடம் தவிர்க்க வேண்டியவை எவை? சொன்ன ஆசைக்கு வாழாம தேவைக்கு வாழ்வதும் பிள்ளைங்களுக்கு வந்து கற்றுக் கொடுங்கன்னு சொல்லி சொன்னேன். அதே மாதிரி வந்து செல்லம் கொடுக்காம அன்பு செலுத்துங்கன்னு சொல்லி சொன்னேன். அது மாதிரி பிள்ளைங்கள்ட்ட நேரம் வந்து ஒதுக்காம வந்து பணத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த உலகத்திலே பிள்ளைகளினுடைய அன்பை தேடி ஓடுகின்ற பெற்றோர்களாக மாறிக்கொள்ளுங்கள்னு சொன்னேன். நான் சொன்னதுலயே அதுக்கு நிறைய பதில் இருக்கு. கண்டிப்பா, நன்றிங்க. அடுத்த ஒரு கொஸ்டின் வந்திருக்குதுங்க. 35 ஆண்டு காலம் உங்களது பணியின் போது உங்களை மிகவும் நெகிழ வைத்த நிகழ்வு எந்த நிகழ்வுன்னு கேட்டிருக்காங்க. நல்ல கேள்வி. காவல்துறைக்கு திரும்ப அழைச்சிட்டு போறீங்க. அதாவது சுருக்கமா சொல்றேன். ஒரு விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் நடக்கும் போது ஆயிரக்கணக்கான பேர் ஊர்வலத்துல விநாயகர் சிலையை எழுதிட்டு வருவாங்க. நான் இடத்த சொல்ல விரும்பல. நான் சென்னையிலையும் பணிபுரிந்தேன், இங்கேயும் பணிபுரிந்திருக்கிறேன், திருச்சிலையும். நான் அப்போ வந்து டெப்டி கமிஷனரா வேலை பார்த்தேன். மிகப்பெரிய பொறுப்பு அது. ஒரு மாஸ்கை தாண்டி போகணும். அந்த மாஸ்கை தாண்டி இந்த விநாயகர் சதுர்த்தி போகும்போது எப்பொழுதுமே ஒரு பெரிய கமோஷன் இருக்கும், உள்ள இருக்கிறவங்களுக்கும் வெளியில இருக்கிறவங்களுக்கும். ஒரு சட்ட ஒழுங்கு நல்லா செய்யணும் அப்படின்னு சொன்னாக்கா அந்த மாஸ்கை தாண்டி போகும்போது சட்ட ஒழுங்கு பிரச்சனை இல்லாம நீங்க வந்து அதை வந்து செஞ்சிட்டீங்கன்னா அவர் பெரிய போலீஸ் ஆஃபீஸர்னு எல்லாரும் ஒத்துக்குவாங்க. அந்த மாதிரி ஒரு சூழல்ல ஒவ்வொரு சிலையினுடைய உயரமும் 12 அடி தான் இருக்கணும். ஒரு 4 அடி அந்த டிராக்டர் அல்லது ட்ரெய்லர் எதுல அழைச்சிட்டு போறாங்களோ இழுத்துட்டு போறாங்களோ அதனுடைய உயரம் இருக்கும்.
அதுக்கு மேல 8 அடி தான் இருக்கலாம் அந்த விநாயகரனுடைய உயரம். இல்லைன்னா மேல கரண்ட்ல எல்லாம் போட்டு ஷார்ட் சர்க்யூட் ஆகுங்கிறதுனால ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு எஸ்ஐயை போட்டு அதை பார்த்துக்க சொல்லி, அப்படி பாக்குற சூழல்ல எல்லாரும் பார்க்கும்போது ஒருத்தன் பார்க்காம இருப்பான். அவன் வந்து 12 அடிக்கு பதிலாக 14 அடி அந்த விநாயகர் சிலையை செஞ்சான். எல்லா விநாயகர் சிலையும் போகும்போது ஆயிரக்கணக்கான காவலர்கள் பாதுகாப்புல இருக்கும், பெரிய உயரதிகாரிகள் நிறைய பேர் இருக்கும், நிறைய டிசிசி எஸ்பி லெவல்ல, டிஐஜி ஐஜி லெவல்ல இருப்பாங்க. எப்பொழுதும் அந்த ஊர்வலத்தை தலைமை தாங்கி அழைச்சிட்டு போறது என்னுடைய ஜூரிசிக்ஷன்ங்கிறதுனால, என்னுடைய நான் தான் அதுக்கு உயரதிகாரிங்கிறதுனால ஊர்வலத்தை லீட் பண்ணி நான் தான் போவேன். போயிட்டு இருக்கும்போது ஒருத்தர் மைக்கில் என்கிட்ட கூப்பிட்டு சொல்றாரு, நீங்க பாதி ஊர்வலத்தை தான் அழைச்சிட்டு போயிருக்கீங்க, மீதி ஊர்வலம் மாஸ்க்கு முன்னாடியே நிற்கிறீங்க. காரணத்தோட சொல்றாங்க, நெகிழ்வான தருணம்னு சொன்னீங்க இல்லையா, அதுக்காக அந்த நேரத்துல மாஸ்க்ல ஒரு பெரிய மரம் மாஸ்க் உள்ள இருந்து வளர்ந்து ஒரு கிளை வந்து ரோட்ல குறுக்கப்படும். இந்த விநாயகர் உயரமா இருந்த விநாயகர், ஒரு விநாயகரனுடைய தலை மட்டும் அந்த கிளையில இடிக்கும். எல்லாரும் வந்து ஒரு தாயா பிள்ளையான்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி மாமா மச்சான் ஒரு மாதிரி வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்துல ஒரு சில பேரால பிரச்சனை வருது. அவங்க என்ன சொல்றாங்க, இந்த கிளைய வெட்டினா தலை உருண்டுங்கிறாங்க. மாஸ்க்குள்ள 2000 பேருக்கு மேல இருக்காங்க, வெளியில ஊர்வலத்துல 10,000 பேர் இருக்காங்க. ஆனா ஊர்வலத்துல போனவங்க என்ன சொல்றாங்க, இதுக்காக நீங்க பிள்ளையார் சிலையை வெட்டினீங்கன்னா எங்க தலையை வெட்டின மாதிரி நாங்க யாரும் அதை விட மாட்டோம், பெரிய கலவரமே நடக்கும். எவ்வளவோ சொல்லி பார்த்து கேட்காம அந்த இடத்துல இருந்த பொறுப்பான அதிகாரி வந்து ஸ்டாண்டிங் லோடுன்னு சொல்லி துப்பாக்கியில ஃபயர் பண்ணலாம்னு சொல்லி பர்மிஷன் கொடுக்க போறாரு. எல்லாரும் பொசிஷன் எடுத்து நிக்கிறாங்க. இந்த நேரத்துல மைக்ல என்ன கூப்பிடுறாங்க. நான் அங்க இருந்து என்னுடைய ஜூரிஸ்டிக்ஷன் சுட்டு போட்டு போயிட்டா நான் தான் ரெக்கார்ட் பண்ணணும், பெரிய தலைகுனிவா இருக்கும். அதனால நான் திரும்பி வர்றேன், எனக்கு மேல உள்ள உயரதிகாரி நீங்க போங்க மூர்த்தி, அதை ஏதாவது சரி பண்ண முடியுமா பாருங்கன்னு சொன்னதுனால பதட்டமா எல்லாரும் இருக்கிறாங்க. எப்படி இருக்கும் நீங்க சூழ்நிலையை சிந்திச்சு பாருங்க. அந்த நேரத்தில் நான் வந்து சொல்றேன், ஒரு 10 நிமிஷம் ஃபயர் ஓபன் பண்ண வேண்டாம் சார், தயவுசெய்து கொஞ்சம் பொறுமையா இருங்க, யோசித்து பார்ப்போம். என்ன யோசித்து என்ன பண்ண போறீங்க அதிகாரி? இல்ல சார் நீங்க இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 நிமிஷம் தான் யோசித்தேன். கிராமப்புறத்துல இருந்து உங்களை மாதிரி கரூர் வந்து விவசாய பூமி, அது சுற்றுலாலாம் எனக்கு தெரியணும். அது மாதிரி நான் தஞ்சை மாவட்டத்துல இருந்து வந்தவன். எல்லாரும் கிளையையும் தலையையும் மேலே பார்த்துட்டு இருக்கும்போது நான் கீழே குனிஞ்சு தரையை பார்த்தேன். பக்கத்துல ஒரு பொக்குலி இருந்துச்சு, அதை எடுத்துட்டு வர சொல்லி ரோட்டை 2 அடி வெட்டுறாங்க. பள்ளமானோம்னா அப்படியே அந்த விநாயகர் சிலையை வந்து கீழே இறக்கி ரோட்ல ஏத்தி கிளையும் வெட்டல தலையும் வெட்டல. சுட்டிருந்தா 10 பேர் செத்து போயிருப்பாங்க குறைஞ்சது. அது மட்டும் இல்ல, அது AK-47 ரைபிள் 36 ரவுண்ட் இருக்கும், வச்சு அடிச்சா பறக்கும் குண்டு, இருக்கிறவனா செத்து போயிருப்பான். அது வந்து ஒரு பெரிய மத கலவரமா உலகம் பூரா பரவி இருக்கும். அந்த நேரத்துல அத்தனை பேர் என்னை கட்டி பிடிச்சிட்டு, எங்க மாஸ்க்குள்ள இருந்தவங்களும் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்துல இருந்தவங்களும் காவல்துறை வாழ்க்கை, கலியமூர்த்தி வாழ்க்கைன்னு கோஷம் போட்டாங்க. ராத்திரி போய் நினைச்சுக்கிட்டு படுத்து பார்க்கும்போது இத்தனை உயிரை காப்பாற்றணுமே என்ற ஒரு நிகழ்வு மனதிற்கு மிகவும் நெகிழ்வான ஒரு நிகழ்வு. நன்றி. வேற கேள்வி இருந்தா கேளுங்க. அடுத்த கேள்வி கேட்கலாம் போல, கேட்கலாம். தற்போதைய சூழலில் கூட்டு குடும்பத்தை கட்டமைப்பது எப்படி அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இல்ல சொல்றேன், நானு நல்லாவே சொல்றேன். 2 தலைமுறைகளுக்குள் ஏற்பட்ட கலாச்சார சீரழிவின் காரணமாக இந்த கூட்டு குடும்ப முறை வந்து ஒளிந்து போனது. கூட்டு குடும்பத்தில் உள்ள பெரியவர்களை வந்து ஒரு வரமா நினைச்ச காலம் இருந்துச்சு. இப்ப கூட்டு குடும்பத்தில் உள்ள முதியவர்களை ஒரு சிரமமா, சாபமா, சொல்ல போனா ஒரு 6வது விரலை போல, 5 விரலுக்கு பதிலா 6 விரல் இருந்துச்சுன்னா, முதியவர்கள் வீட்டுல இருந்தாங்கன்னா வேண்டாத விரலை வெட்டலாமா வச்சுக்கலாமான்னு தெரியாம இருக்கிற சூழல் தான் இருக்கு. இந்த இடத்துல கூட்டு குடும்பம் இருக்கும்போது அந்த கூட்டு குடும்பத்தில் உள்ள முதியவர்களை அன்பின் சிகரமாகவும் அனுபவத்தினுடைய சுரங்கமாகவும் பல ஆண்டுகள் படித்து தெரிந்து கொள்ள வேண்டியதை ஜஸ்ட் லைக் இப்படி சொல்ற பெரியவர்கள் வீட்டுல இருந்தாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது குடும்ப கோர்ட்டுகள்ல கூட இவ்வளவு வழக்குகள் வந்து நிரம்பி வழியவில்லை. 2 பேருக்குள்ள பிரச்சனை வந்துச்சுன்னாக்கா கொஞ்ச நாள் இருடா எல்லாம் சரியா போயிடும் அப்படின்னு சொல்லியே பெரியவர்கள் வந்து அதை சமாதானப்படுத்திய பெரியவர்கள் இருந்த காலத்துல குடும்பம் குலையாம இருந்துச்சு, பிள்ளைகள் நல்லா வளர்ந்தாங்க. அறம் சார்ந்த வாழ்க்கை என்று சொன்னேனே, பொருள் சார்ந்த வாழ்க்கையா இல்லாம அறம் சார்ந்த வாழ்க்கையா அப்ப இருந்துச்சு. ஆனா அந்த கூட்டு குடும்பம் சிதைந்து போனதற்கு இன்றைய வாழ்க்கை முறை பணத்தை தேடி ஓடுகின்ற உலகமாக மாறி போய்விட்டது. இந்த முதியவர்களினுடைய அன்பு, ஆதரவு இதெல்லாம் பணத்திற்கு முன்னால வந்து கடல்ல கரைச்ச பெருங்காயமாயிடுச்சு. இது மிக வருத்தப்பட வேண்டிய ஒன்று.
ஆனால் பெரியவர்களுக்கு நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, முதியவர்களுக்கு இந்த இடத்துலயே சொல்லிடுறாங்க, கூட்டு குடும்பம் இனிமேல் இது போல கூட்டு குடும்ப வாழ்க்கை வருவதற்கு வாய்ப்பு இருப்பதாக நான் நினைக்கவில்லை. கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இருக்கிறதே கூட்டு குடும்பமா இருக்கு. இது இப்ப அதுதான் கூட்டு குடும்பம் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். இது சிதையாம பாத்துக்கிறது தான் இப்ப உள்ள ஒரு சூழல். முதியவர்கள் என்ன செய்யணும், எல்லாத்துக்கும் குடும்பத்துல தலையிடாமல் ஒதுங்கி இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு பின்னாடி இந்த சந்ததி என்ன ஆகுங்கிற கவலை எல்லாம் உங்களுக்கு வேண்டியது இல்லை. நிச்சயமா அந்த பிள்ளைகள் தங்களுடைய சொந்த காலிலே நிற்பவர்களாக வளர்ந்து விடுவார்கள் என்று நம்ப வேண்டும். பிள்ளைங்க மேல இருக்கிற பாசத்துல உங்கள்கிட்ட இருக்கிறத எல்லாத்தையும் பிள்ளைக்குன்னு கொடுத்துட்டு கடைசியா நீங்க ரோட்ல நின்றாதீங்க. கடைசி காலத்துல உங்களுக்கு என்ன தேவையோ அதை வச்சுக்கோங்க. அதே நேரத்துல எல்லாத்தையும் நான் கடைசி வரைக்கும் வச்சுக்குவேன்னா எப்படா சாவான்னு பார்த்துட்டு இருக்கோம். இதை நான் காவல்துறை அதிகாரியாக பல வழக்குகளை பார்த்து விட்டு சொல்றேன். எதை கொடுக்கணுமோ அதை கொடுங்க, எதை உங்களுக்கு வச்சுக்கணுமோ வச்சுக்கோங்க. மனைவிக்கு குறிப்பாக கணவன்லாம் தயவு செய்து சொத்தை வச்சுட்டு போவாதீங்க. விற்க கூட விட மாட்டான். பணமா வச்சுட்டு போங்க. நீங்க மனைவிக்கு பணமா வச்சுட்டு போகணும்னு சொல்றது பிள்ளைகளுக்கு தெரியக்கூடாது. இதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். பல வழக்குகளை பார்த்த காவல்துறை அதிகாரியாக நான் சொல்லுகிறேன். இனிமேற்கொண்டு அதிக சிக்கனம் தேவையில்லை. 60 கடந்தவர்கள்லாம் வாழ்ந்த காலத்தை விட வாழப்போகின்ற காலங்கள் மிகவும் குறைவானது. நல்ல சந்தோஷமா என்ன செய்யணுமோ, குடும்பத்தோட நேரத்தை செலவு பண்ணணுமோ, எங்கெல்லாம் சுத்தணுமோ. இப்ப இல்ல, லாக்டவுன் பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப போய் நீங்க பயணப்பட்டு வெளி உலகத்தெல்லாம் பார்க்க முடியாது. அதற்கு பிறகு நீங்கள் உங்களுக்காக வாழ கற்றுக்கொள்ளுங்கள். இதுதான் இந்த நேரத்துல கூட்டு குடும்பத்தை பற்றி நீங்கள் கேட்கின்ற கேள்விக்கு நான் சொல்லுகின்ற பதிலாக இருக்க முடியும் என்று நான் நம்புகிறேன். உங்களோட பேச்சை இவ்வளவு தூரம் ஆவலா கேட்ட அனைவருக்கும் டைமண்ட் சார்பா நன்றி தெரிவிச்சுக்கிறீங்க. நீங்க தான் சொல்லணும். ஐயோ, ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருந்ததுங்க. ரொம்ப நன்றி. வாட் ஆஃப் தேங்க்ஸ் பை ஆனந்த், ஜேசி ஆனந்த், செக்ரட்டரி. குழந்தைகள் வளர்ப்பு, பெண்மையின் தன்மை, மனைவியின் ஸ்பரிசம், கணவனின் பாசம், தாய் தந்தையின் பேரன்பு, இவற்றை அழகு தமிழில் யதார்த்தமாக உணர்த்திய இந்த நாள் மற்றும் ஒரு நாளாக இல்லாமல் மாற்றம் தரும் நாளாக மாற்றிய ஐயா திரு கலியமூர்த்தி அவர்களுக்கு எங்களது நெஞ்சார்ந்த நன்றி ஐயா. நன்றி ஆனந்த் பாலசுப்ரமணியன், நல்ல கவனமா கேட்டிருக்கீங்க. சொல்லுங்க. இந்நிகழ்வு நடைபெற பேருதவி செய்த சௌடாம்பியா குழும தலைவர் திரு ராமமூர்த்தி அவர்களுக்கும், திரு செந்தில் செல்வன் அவர்களுக்கும், திரு சுமங்கலி செல்வராஜ் அவர்களுக்கும், இந்த ஜட்பி ஜேசி மதிவாணன் அவர்களுக்கும், ஜட்பிபி மண்டல துணைத் தலைவர்கள் அனைவருக்கும், மண்டல இயக்குநர்கள் மற்றும் பிற இயக்க கிளை தலைவர்கள், ஜேசிஐ கரூர் டைமண்டின் முன்னாள் தலைவர் ஜேசி வெங்கடேஷ் அவர்களுக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றி ஐயா. இந்த நிகழ்ச்சிக்கு கிட்டத்தட்ட 296 நண்பர்களுக்கும் மேல கனெக்ட் பண்ணியிருக்காங்க. சிறு இடைஞ்சல் வருந்த போதும் ஒருத்தர் கூட வெளியில போகாம எல்லாரும் ரொம்ப அமைதி காத்து கிட்டத்தட்ட 100 நிமிஷத்தையும் தாண்டி உங்களுடைய சொற்பொழிவு எங்களுக்கு அமைஞ்சிருக்கு. நிச்சயமா இது ஒரு மாற்றம் தரும் கூடிய நாளாக எங்களுக்கு இருந்ததுங்க ஐயா. ரொம்ப சந்தோஷம். இந்த லாக்டவுன் முடிஞ்சு எல்லாரும் உங்களை நேர்ல சந்திக்கிற இன்னொரு நல்ல நாளையும் நாங்க எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறோம். அப்படி ஒரு நாள் நிச்சயமா சீக்கிரமா வரும்னு எல்லாரும் இறைவனை வேண்டுகிறோம். ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஜேசி டைமண்ட் சார் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ சார். நன்றி. தேங்க்யூ சார்.